Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today all over the world people remember about the crucifixion of Jesus. இன்று உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். And we too also have to remember and meditate and experience the power which is in the blood of Jesus. நாமும் கூட அதை நினைவு கூர்ந்து தியானித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உள்ளதான வல்லமையை அனுபவிக்க வேண்டும். We all know very well how Jesus died on the cross. இயேசு கிறிஸ்து எவ்வாறு சிலுவையில் மரித்தார் என்பது நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். Before starting the message, I just would like to tell in brief the sufferings which Jesus endured on the cross. Not only on the cross, even before his crucifixion, whatever sufferings he went through, about that historically and biblically, I would like to tell few things. செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி பாடுபட்டார் என்பதை குறித்தும் சிலுவைக்கு முன்பாக அவர் எவ்வாறு வேதனைக்குள்ளாக்கப்பட்டார் என்பதை குறித்தும் சில காரியங்களை சொல்ல ஆசிக்கிறேன். Of course, in the Bible, in all the four Gospels, we read many things about the crucifixion of Jesus. வேதத்தில் இருக்கிறதான 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது குறித்து பல்வேறு காரியங்களை நாம் பார்க்கிறோம். But so many historical things are not mentioned in all the four Gospels. இந்த 4 சுவிசேஷங்களும் பல்வேறு வரலாற்று சம்பந்தமான செய்திகள் குறிப்பிடப்படவில்லை. That's why it's very important to know very clearly how Jesus suffered and endured pain before and during and after crucifixion. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்ததான பாடுகளை வேதனையை எவ்வாறு அவர் அனுபவித்தார், அவர் சிலுவையிலும் சிலுவைக்கு முன்னதாகவும் சிலுவைக்கு பிறகும் எவ்வாறு அவர் பாடுகளை அனுபவித்தார் என்பதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. That's why I would like to tell you in brief few things. ஆகவே நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். First of all, before crucifixion, Jesus spent his time at Gethsemane. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் தன்னுடைய நேரத்தை செலவிட்டார். Jesus knew very well that he would be crucified. தான் சிலுவையில் அறையப்பட போவதை குறித்து இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருந்தார். That's why at Gethsemane he suffered great mental torture and he prayed long. ஆகவே தான் அவர் கெத்செமனேயில் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டவராக, மனதளவில் மிகவும் வேதனை மிகுந்தவராக நீண்ட நேரம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். And his sweat became as drops of blood. அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் துளிகளாய் விழுந்ததாக நாம் பார்க்கிறோம். And it was trickling down on the ground as great drops. அவைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Luke chapter 22 and verse 44 we read about that. இதை குறித்து நாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Normally to a person blood sweat does not take place. பொதுவாக மனிதனுக்கு வியர்வையில் இரத்தம் வருவதில்லை. It used to take place when a person is in a highly emotional state. ஒரு மனிதன் மிகவும் தன்னுடைய உணர்வுபூர்வமாகும் சமயத்தில் தான் இப்படிப்பட்டதான நிலவரம் ஏற்படுகிறது. Otherwise, when he has some bleeding disorders, then the sweat comes as blood. இல்லை என்றால் தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிறதான அந்த இரத்த கசிவு போன்றதான வியாதி இருக்கிறதான சமயத்தில் தான் இப்படிப்பட்டதான நிலவரம் ஏற்படும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Under great emotional stress, the small blood capillaries used to break. மிகவும் உணர்ச்சி வசப்பட்டதான அந்த நேரத்தில் நம்முடைய இரத்த நாளங்களின் மிகச் சிறிய பகுதிகள் விரிவடைந்து அது வெடித்து விடுகின்றது. The sweat glands will break when we have emotional stress.
நமக்கு உணர்வுபூர்வமான ஒரு நிலவரம் வரும்போது நம்முடைய வியர்வைக்கான அந்த கிளான்ஸ் வெடித்து விடுகிறது, நாளங்கள் வெடித்து விடுகிறது. That's why the sweat gets mixed with the blood. ஆகவே தான் இரத்தமும் வியர்வையும் கலந்து விடுகின்றது. This is what happened in the life of Jesus. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவிதத்தில் நடைபெற்றது. When he was at Gethsemane, he got extreme stress and extreme pain. That's the reason why the sweat glands got broken and mixed with blood. Sweat mixed with blood. கெத்செமனேயில் அவர் இருந்ததான சமயத்தில் அவருக்கு மன அழுத்தமும் அளவுக்கு அதிகமான வேதனையும் உண்டாயிருந்த காரணத்தினால் அவருடைய வியர்வையும் இரத்தமும் ஒன்றோடொன்று கலந்து அவருடைய வியர்வை துளிகள் இரத்தமாக வெளிப்பட்டன. Medically this process is called as hemohydrosis. மருத்துவ ரீதியாக இதை ஹீமோஹைட்ரோசிஸ் என்று கூறுகிறார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And because of large amount of bleeding, the skin of a person who sweats blood, it will become tender. ஒரு இப்படிப்பட்டதான ஒரு நிலவரத்தில் அதிகமாக இரத்த கசிவு ஏற்படுகிறதான ஒரு மனிதனுடைய சரீரத்தின் தோலானது மிகவும் மெருதுவாக மென்மையாக மாறிவிடுகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And at Gethsemane, Jesus shed blood as sweat. கெத்செமனேயில் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை வேர்வையாக சிந்தினார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Next I would like to tell you about the trials which Jesus faced by Jews and Romans. ரோமர்களாலும் ரோம ராஜ்யத்தின் தலைவர்களாலும் யூதர்களாலும் இயேசு கிறிஸ்து கடந்து சென்றதான சோதனைகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Just at midnight Jesus was arrested at Gethsemane by the temple officials. ஆலயத்தின் தலைவர்களால் நடு ராத்திரியிலே கெத்செமனேயில் இயேசு சிறைபிடிக்கப்பட்டார். And first he was taken to Annas. முதலாவது அவர் அன்னானுடைய சமூகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அன்னார் சமூகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். Then he was taken to Caiaphas, the then high priest, Jewish high priest. யூதர்களின் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்துக்கு இரண்டாவதாக கொண்டு செல்லப்பட்டார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It took place between 1 a.m. and daybreak. இந்த காரியமானது அதிகாலை 1 மணியிலிருந்து காலை விடிவதற்கு முன்பாக நடைபெற்றது. During this time Jesus was tried before Caiaphas. இந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து காய்பாவுக்கு முன்பாக நியாயந்தீர்க்கப்பட்டார். And he was found guilty of blasphemy. அவர் தேவதூஷணம் சொன்னதாக அவர் மேல் பழி சாற்றப்பட்டது. And the gods then blindfolded Jesus and spat on him and struck him in the face with their fists. காவலாளர்கள் தங்களுடைய கரத்தினால் இயேசுவின் முகத்தில் குத்தினார்கள். They blindfolded Jesus. அவர்கள் இயேசுவின் கண்களை கட்டிவிட்டு அவரை தங்களுடைய they spat on him. அவருடைய முகத்தில் துப்பி அவரை தங்களுடைய கரங்களினால் குத்தினார்கள். And soon after the daybreak Jesus was tried in front of Sadducees and Pharisees. விடிந்த பின்பாக பரிசேயர் சதுசேயர் முன்பாக இயேசு நியாயத்திற்கு கொண்டு வரப்பட்டார். And there also he was found guilty of blasphemy. அங்கும் கூட அவர் தேவதூஷணம் சொன்னதாக அவர் மேல் குற்றம் சாட்டப்பட்டது. It is a crime punishable by death. இது மரண தண்டனைக்கு உள்ளான ஒரு குற்றமாக காணப்படுகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then he was tried by Romans. அதற்கு பின்பாக அவர் ரோமர்களால் பரிசோதிக்கப்பட்டார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Those days Romans were the ruling parties. அந்த சமயத்தில் ரோமர்கள் தான் ஆட்சியில் இருந்தார்கள். That's why the permission has to be granted to execute Jesus by Romans. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுப்பதற்கு ரோமர்களிடமிருந்து அதிகாரம் வாங்க வேண்டியது அவசியமாயிருந்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's why Jesus was taken to Pontius Pilate in the early morning. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அதிகாலை நேரத்தில் பொந்திய பிலாத்தினிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Yet Jesus was presented before Pilate not as a blasphemer. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக ஒரு தேவதரிசனம் சொன்னவராக வெளிப்படவில்லை, நிறுத்தப்படவில்லை. But he was standing in front of Pilate as a self-appointed king, so that through which he might undermine Pilate the governor. He was accused that he called himself as king, and in this way he was undermining Pilate the governor. அவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் ராஜா என்று சொல்லிக் கொண்டார் என்று சொல்லி, அதனால் பிலாத்து தன்னுடைய அதிகாரத்துக்கு பிலாத்துவை விட தன்னை உயர்த்தினார் என்று குற்றச்சாட்டோடு அவர் முன்பாக நிறுத்தப்பட்டார். And undermining the Roman authority. ரோமருடைய அந்த ஆட்சியாளர்களை அவர் கீழ்ப்படுத்தி விட்டார் என்றதான ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டது. He appointed himself as a king and he undermined the Roman authority. அவர் தன்னைத்தான் ராஜாவாக ஏற்படுத்திக் கொண்டு ரோம ஆட்சியாளர்களை தனக்கு கீழ்ப்படுத்தினார். அவர்களை தாழ்வாக கருதுகிறார். என்றாக குற்றம் சாட்டப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Yet Pilate did not make any charges over Jesus. இருந்த போதிலும் கூட இயேசு கிறிஸ்துவின் மீதாக எந்த குற்றச்சாட்டையும் பிலாத்தினால் கூற முடியவில்லை. But he sent him to Herod Antipas. ஆனால் அவன் ஏரோதுக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பிவிட்டான். Herod Antipas. His name is Herod Antipas. சொல்லுங்க. அவருடைய name is Pilate did not charge Jesus but sent him to Herod Antipas. அவன் ஏரோது பிலாத்தினால் இயேசுவின் மேல் எந்த குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற காரணத்தினால் ஏரோது அந்திப்பா என்பவனிடத்தில் பிலாத்து இயேசுவை அனுப்பினான். ஏரோது அந்திப்பா என்பவனிடத்தில் பிலாத்து இயேசுவை அனுப்பினான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This Herod also could not find any fault. He could not charge against Jesus. ஏரோதும் கூட இயேசுவினிடத்தில் எந்த குற்றத்தையும் கண்டுபிடித்து அவருக்கு எந்த தண்டனையும் வழங்க முடியாமல் காணப்பட்டது. That's why he returned Jesus back to Pilate again. ஆகவே ஏரோது மீண்டுமாக பிலாத்துவினிடத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பிவிட்டான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But again Pilate also could not find any fault. மீண்டும் பிலாத்துவினால் எந்த விதமான குற்றத்தையும் இயேசுவினிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. But the people persistently demanded crucifixion on Jesus. ஆனால் ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தினார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So that's why finally Pilate granted their demand and handed over Jesus to be scourged and crucified. ஆகவே தான் பிலாத்து கடைசியாக அவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி இயேசுவை வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுத்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now I would like to tell you about how the health would be in this state. இந்த நிலவர health of Jesus would be. இந்த நிலவரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்திருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். It is reasonable to assume that Jesus was in a very good physical condition when he was at Gethsemane. அவர் கெத்செமனேயில் இருந்த பொழுது அவர் நல்ல சுக ஆரோக்கியத்தோடு சரீர ஆரோக்கியத்தோடு இருந்தார் என்று தான் சொல்ல முடியும். Because in the Bible we never read that Jesus fell sick. நாம் வேதத்தில் இயேசு கிறிஸ்து வியாதியாய் இருந்ததை குறித்து ஒருபோதும் வாசிப்பதில்லை. That's why just before coming to Gethsemane Jesus must have been in good health. ஆகவே இயேசு கிறிஸ்து கெத்செமனேக்கு வருவதற்கு முன்பாக நல்ல ஆரோக்கியமாக இருந்திருப்பார். However, during the 12 hours, that is between 9 p.m. Thursday 9 p.m. till Friday 9 a.m. he was taken through so many paths. ஆனால் வியாழக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை காலை 9 மணி வரை அந்த 12 மணி நேரங்கள் இயேசு பல்வேறு பாதைகள் ஊடாக கொண்டு செல்லப்பட்டார். He suffered with great emotional stress. அவர் மிகுந்த உணர்வுபூர்வமான மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். He was forsaken by his disciples. அவர் தன்னுடைய சீஷர்களால் கைவிடப்பட்டிருந்தார். And he was beaten very badly physically. அவருடைய சரீரத்தில் அவரை பலமாக அடித்திருந்தார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Moreover,
It was a night, that's why he did not sleep during the night. அது இரவு நேரமாக இருந்தபடியால் அவரால் அந்த நேரத்தில் அவரால் தூங்கி இருக்க கூட முடியவில்லை. And even in that night he was forced to walk 4 kilometers. அந்த ராத்திரி நேரத்தில் அவரை 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கும்படியாக கட்டாயப்படுத்தி இருந்தார்கள். Then just imagine how the physical condition, otherwise the health of Jesus would be. அப்படி இருக்கும்போது அவருடைய சரீர பிரகாரமான அவருடைய சரீரத்தின் நிலவரம் அல்லது அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். He must have been very tired and he lost so much blood. He was beaten badly and in Friday morning he must have had so much weaknesses and pain and tiredness in his body. அவர் மிகவும் இரத்தத்தை சிந்தி களைப்படைந்தவராக அங்கங்குமாக அலக்கழிக்கப்பட்ட பின்பு மிகவும் மன அழுத்தம் உள்ளவராக காணப்பட்டதான அந்த நிலவரத்தில் மிகவும் சோர்வுற்று மிகவும் பலவீனப்பட்டு ஆரோக்கியம் குறைந்தவராக காணப்பட்டிருப்பார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After that he was scourged. அதற்கு பின்பாக அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். After Pilate yielded himself to be crucified, he was scourged. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு பிலாத்து ஒப்புக் கொடுத்ததற்கு பின்பாக அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். In Isaiah chapter 50 and verse 6. ஏசாயா 15ஆம் அதிகாரம் Isaiah 50 verse 6. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். And Isaiah 53 and verse 5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The usual instrument was the short whip with numerous leather thongs. பல்வேறு தோல்னால் ஆன முள்ளுகளை கொண்டதான ஒரு அது வாரின், அதாவது அது ஒரு சாட்டை. அந்த சாட்டையில சின்ன சின்னதா பல வார் இருக்கும். ஒரு சாட்டையில் நிறைந்த வார்கள் நிறைந்ததான ஒரு சாட்டையில் நுனிப்பகுதியில் முள்ளுகள் பொருத்தப்பட்டதாய் காணப்பட்டது. சாட்டையோட ஹேண்டில், அந்த ஹேண்டில் இருந்து சின்ன சின்னதா அநேக வார்கள், அநேக லெதர் வார்கள் போயிட்டு இருக்கும். Every leather thong is of 18 to 24 inches long. ஒவ்வொரு அப்படியாக அந்த பிடியிலிருந்து வந்ததான ஒவ்வொரு வாரிலும் கிட்டத்தட்ட 18 முதல் 24 அங்குலம் நீளம் உள்ளதாய் காணப்பட்டது. That means 1.5 feet to 2 feet. கிட்டத்தட்ட 1.5 அடியிலிருந்து 2 அடி நீளம் உள்ளதாய் காணப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். At the end of every thong there used to be small iron balls. ஒவ்வொரு வாரினுடைய நுனியிலும் சிறிய இரும்பு குண்டுகள் காணப்பட்டது. And there used to be sharp pieces of sheep bones. ஆட்டினுடைய எலும்பின் கூர்மையான பகுதிகள் அதில் பொருத்தப்பட்டிருந்தன. கூர்மையான துண்டுகள் அந்த வாரின் நுனியில் பொருத்தப்பட்டிருந்தன. And glass pieces also used to be fixed at the tip of the leather thongs. அந்த தோல் வாரினுடைய நுனி பகுதியில் கண்ணாடி துண்டுகளும் கூட பொருத்தப்பட்டிருந்தன. Iron balls, sheep bones and glass pieces. கண்ணாடி துண்டுகள், ஆட்டினுடைய எலும்பின் கூர்மையான பகுதிகள் மற்றும் இரும்பு குண்டுகள். With that a person used to be scourged. அதை கொண்டு ஒரு மனிதனை அடிப்பார்கள். I mean in that short whip, a whip is like a handle. In that handle, out of the handle come out so many leather thongs, and when a person is beaten with that, his whole body will be smashed. அந்த சாட்டினுடைய கைப்பிடியிலிருந்து பல்வேறு தோல் வார்கள் நீண்டு செல்லும். அதனுடைய நுனி பகுதியில் இந்த இப்படிப்பட்டதான பொருட்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதை வைத்து ஒரு மனிதனை அடிக்கும் போது அந்த மனிதனை அப்படியே இழுக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Sometimes iron rods and staves were used to beat the person. சில சமயங்களில் இரும்பு தடியும் கூட கொண்டு அந்த அப்படிப்பட்டவர்களை அடித்தார்கள். இரும்பு தடி மற்றும் சாதாரண மரத்தடிகள், இரும்பு தடி மற்றும் மரத்தடியும் கொண்டு அடித்தார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். While scourging, the man used to be stripped off from his clothes. அப்படியாக வாரினால் அடிக்கப்படும் போது அந்த மனிதனுடைய துணியை களைந்து விடுவார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And his hands were tied in an upright post. அவருடைய கரங்களானது மேல் நோக்கி வைத்து கட்டப்பட்டிருக்கும். மேல் நோக்கி இல்ல, upright post, one நேராக ஒரு நேரான போஸ்டில் வைத்து கட்டப்படும்.
அவருடைய கரங்கள் ஒரு கம்பத்தில் வைத்து நேரான கம்பத்தில் வைத்து கட்டப்பட்டிருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the whole back portion used to be scourged. அந்த முதுகு பகுதி முழுவதுமாக வாரினால் அடித்து கிழிக்கப்படும். That means right from the top of the shoulder till the last down he will be beaten. அதாவது தன்னுடைய தோள்பட்டை பகுதியிலிருந்து கீழ் வரைக்கும் முழுவதுமாக அடிக்கப்படுவார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Sometimes two soldiers join together and will beat. சில சமயங்களில் இரண்டு காவலாளிகள் இரண்டு வீரர்கள் சேர்ந்து அடிப்பார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Sometimes one soldier will beat and after some time he will take rest and the another one will beat. சில சமயங்களில் ஒரு காவலாளி அடிப்பார், பின்பு அவர் தான் சிறிது இளைப்பாறுகிற நேரத்தில் மற்றவர் வந்து அடிப்பார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This scourging was intended to weaken the victim. இந்த வாரினால் அடிப்பது எதற்கென்றால் அந்த பழிசாற்றப்பட்ட குற்றவாளியானவர் பலவீனம் அடைய வேண்டும் என்பதற்காக இப்படி வாரினால் அடிக்கப்பட்டார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And he should get weakened and even he should die at the scourging. அவர் அவ்வாறு பலவீனம் அடைந்த சில சமயங்களில் அப்படி வாரினால் அடிக்கப்படும் போதே இறந்து விட வேண்டும் என்பது அந்த நோக்கமாக இருந்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். According to Jewish custom, a prisoner was usually scourged 39 times. யூதருடைய வழக்கத்தின்படி ஒரு சிறை கைதியானவன் 39 முறை அடிக்கப்பட வேண்டும். Just imagine 39 times beating, then how much pain and how much the flesh will be smashed. You just imagine. யோசித்து பாருங்கள், 39 தடவை இவ்வாறு வாரினால் அடிக்கப்படும் போது அந்த சரீரம் எவ்வளவு வேதனைக்குள்ளாக இருக்கும், அவருடைய மாம்சம் எந்த அளவுக்கு பீத்து எடுக்கப்பட்டிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். While beating once, since there are so many leather thongs, once beating time in so many places the flesh will be torn. அந்த கைப்பிடியிலிருந்து பல அநேக தோல் வார்கள் காணப்பட்டபடினால் ஒரு முறை அடிக்கும் போதே அத்தனை வார்களும் சேர்ந்து அத்தனை இடங்களில் அடிக்கும், கிழிக்கும். Because of the iron balls, because of the sheep bones, glass pieces, from so many places the body, the flesh will be pulled. அநேக இடங்களில் அந்த இரும்பு குண்டுகளும் அந்த ஆட்டினுடைய கூர்மையான எலும்புகளும் கண்ணாடி துண்டுகளும் வைத்திருக்கிறதான அந்த வாரினால் அடிக்கப்படும் போது அதில் இருக்கிறதான அத்தனை இடங்களும் அடித்து பீத்து எடுக்கப்படும். Once while beating once, from so many places the flesh will come out. ஒரு முறை அடிக்கும் போதே பல்வேறு இடங்களிலிருந்து சதை பீத்து எடுக்கும். Then just imagine 39 times Jesus was beaten. Jesus must have been beaten according to Jewish custom. Then just imagine how much his body must have been smashed. யோசித்து பாருங்கள், யூதருடைய வழக்கத்தின்படி இயேசு கிறிஸ்து 39 தடவை இவ்வாறு அடிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருடைய சரீரம் எந்த அளவுக்கு கிழிக்கப்பட்டு எந்த அளவுக்கு பீத்தெடுக்கப்பட்டிருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். That's why in Psalms there is a verse, they plowed my back. ஆகவே தான் சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் முதுகை உழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When a land is being plown, how much it will get softened. In the same manner, while scourging, Jesus' flesh must have got smashed and softened. ஒரு வயலானது உழுகப்படும் போது அது எவ்வாறு மெதுவாக மாறுகிறதோ அதை போல இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அந்த வாரினால் அடித்து பீத்து எடுத்த பொழுது அவருடைய மாம்சமானது அவருடைய சரீரமானது முற்றிலுமாய் நிலை குலைந்ததாக பீத்து எடுக்கப்பட்டதாய் காணப்பட்டது. This scourging was an extreme form of punishment. இந்த வாரினால் அடிப்பது என்பது ஒரு மிகுந்த வேதனைக்குள்ளாகக்கூடியதான ஒரு தண்டனையாய் காணப்படுகிறது. The victim's back used to become small pieces. இந்த இப்படிப்பட்டதான தண்டனைக்குள்ளாகவருடைய முதுகு பகுதியானது முழுவதும் பீத்தெடுக்கப்பட்ட சிறு சிறு துண்டுகளாக மாற்றப்படும். It will be torn into small pieces. அது சிறு சிறு துண்டுகளாக கிழித்தெடுக்கப்படும். In this way, by scourging, the underlying muscle and skeletal structures will be exposed. இவ்வாறு வாரினால் அடிக்கப்படும் போது மேலே இருக்கிறதான தோலானது முழுவதுமாக பீத்தெடுக்கப்பட்டது. அதற்கு பின்பாக அதற்குள்ளாக காணப்படுகிறதான சதையும் அதற்குள்ளாக காணப்படுறதான எலும்பு பகுதியும் கூட வெளிப்படும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And during this time of scourging,
severe blood loss used to take place. இப்படியாக ஒருவர் வாரினால் அடிக்கப்படும்போது மிகுந்த இரத்தம் சரீரத்திலிருந்து வெளியாகி அவர் அப்படிப்பட்டதான ஒரு நிலவரம் ஏற்படும். Not only that, there used to be dehydration. அதற்கு பின்பாக அவருடைய சரீரத்திலிருந்து நீரானது வெளிப்பட்டு விடும். Water loss. அவருடைய சரீரத்திற்கான நீருடைய இழப்பு ஏற்படும். அதிகமாக தண்ணீர் இழக்கப்படும். அவருடைய சரீரத்திலிருந்து அதிகமான அளவு தண்ணீர் இழப்பு ஏற்படும். Many victims used to die during this scourging. இப்படி வாரினால் அடிக்கப்படும் போதே பல்வேறு குற்றவாளிகள் இறந்து விடுவார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Just imagine how much Jesus suffered for us. யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் நமக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். Even just before his crucifixion, how much he underwent pain. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பே எவ்வளவாக வேதனைக்குள்ளாகி இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus was severely whipped. இயேசு கிறிஸ்து மிகவும் அதிகமாக வாரினால் அடிக்கப்பட்டார். 1 Peter chapter 2 and verse 24. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இதை வாசிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the scourging takes place, the Roman soldiers used to amuse over the victim. இப்படியாக வாரினால் அடிக்கிறதான சமயத்தில் ரோம வீரர்கள் அந்த குற்றவாளியை தங்களுடைய வாயினால் தூஷிப்பார்கள். கேலியாய் பேசி சிரிப்பார்கள். They will amuse at the person who is scourged. அப்படி வாரினால் அடிக்கப்படுபவரை அவர்கள் கேலி பேசி சிரிப்பார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Not only that, along with that, they will mock at him and they will place a robe on his shoulders. அப்படி அது மாத்திரமல்ல, அவரை பரியாசம் பண்ணி அவருக்கு முன்பாக ஒரு அங்கியை போர்த்துவார்கள். அவருடைய தோள்பட்டையில் ஒரு அங்கியை வைப்பார்கள். And they will keep a crown of thorns on his head. அவருடைய தலையில் ஒரு முள்முடியை சூட்டுவார்கள். I am telling about the general rule of crucifixion. இது நான் சொல்லுவது என்னவென்றால் சிலுவையில் அறையப்படுவதை குறித்தான பொதுவான நியமமாய் இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The person who is scourged, he will be mocked and he will be placed a robe at the back of his shoulders. இப்படி வாரினால் அடிக்கப்படுவதான மனிதனுக்கு தோள் மீது ஒரு அங்கியை வைத்து அவரை பரியாசம் செய்வார்கள். And he will be kept a crown of thorns on his head. அவருடைய தலையின் மீது ஒரு முள்முடியை சூட்டுவார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the thorns may be 1 or 2 inches long. அந்த முள்ளுகளின் நீளம் 1 முதல் 2 அங்குலம் இருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And a wooden staff will be given in his hand as a scepter. Wooden staff. ஒரு மரக்கோல் அவருடைய கையில் கொடுத்து செங்கோலாக பிடித்துக் கொள்ள சொல்வார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So in that way Jesus also suffered. இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும் கூட பாடுகளை அனுபவித்தார். After giving all these sufferings, இப்படி எல்லா பாடுகளையும் அனுபவித்ததற்கு பின்பாக Jesus was smitten and they struck him on his head with the wooden staff. இவ்வாறு அவரை துன்பப்படுத்தினதுக்கு பின்பாக அவருடைய முகத்தில் துப்பி அதற்கு பின்பாக ஒரு கட்டையினால் அந்த தலையில் வைத்திருந்ததான அந்த முள்முடியின் மேல் அடித்தார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And you just imagine combination of this beating, the crown of thorns and the scourging would have set into motion an irreversible process of severe dehydration and cardiorespiratory failure. இப்படிப்பட்டதான நிலவரத்தை குறித்து யோசித்து பாருங்கள். இப்படி ஒருவர் மிகுவாக அடிக்கப்பட்டு மிகவும் ஒரு தன்னுடைய உடலில் இருந்ததான தண்ணீர் எல்லாம் இழந்து போன நிலவரத்தில் திரும்பி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்படும் போது அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். இதை குறித்து cardiorespiratory failure, இதை cardiorespiratory failure என்று சொல்லுகிறார்கள். That means the cardio means the thing which is related to heart. இருதயத்திலிருந்து அந்த சுவாசிக்கிறதான அந்த காரியம் ஃபெயில் ஆயிடும். இருதய நுரையீரல் தோல்வி என்றதான நிலவரமாக காணப்படுகிறது. சுவாசிக்கிறதான அந்த பகுதி அதில் ஒரு தோல்வி உண்டாகும். So much beating and so much the crown of thorn and mockery, you just put together, then how much difficulties Jesus went through. இந்த வாரினால் அடிக்கப்பட்டதான நிலவரம்
ஒருவரை பரியாசம் பண்ணுகிறதான நிலவரம், மேலும் அவர் தலையில் முள்முடியை வைத்து அதையும் வைத்து அடித்ததான நிலவரம், இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இயேசு எவ்வளவாய் துன்பப்பட்டிருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். severe blood loss. அவரிடத்தில் மிகுந்ததான அளவுக்கு அதிகமாக இரத்த இழப்பு காணப்பட்டது. And he had dehydration. அவருக்கு தண்ணீர் இழப்பும் காணப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's why he must have faced this cardiorespiratory failure. ஆகவே தான் அவரிடத்தில் இருதய நுரையீரல் அதாவது சுவாச தோல்வி இழப்பு நிலவரம் ஏற்பட்டிருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So in this state Jesus was in a very shocking situation. இப்படிப்பட்டதான நிலவரத்தில் இயேசு ஒரு அதிர்ச்சியுற்றதான நிலவரத்தில் காணப்பட்டார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I told you by hemohydrosis the skin used to get tender. ஹீமோஹைட்ரோசிஸ் மூலமாக இந்த உடலில் இருக்குதான தோல் பகுதி முழுவதுமாக மெதுவாக மிருதுவாக மாறிவிடுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். And not only that, the physical and mental abuse meted out by Jews and the Romans, not only that, the lack of food, water, lack of sleep, these all contributed to his generally weakened state. ஒருவருடைய அடித்து இப்படி துன்பப்படுத்தியிருக்கிறதான நிலவரம், அவருடைய பரியாசம் பண்ணி கேலி செய்திருந்தான நிலவரத்தில் அவர் மன அழுத்தம் நிறைந்தவராக, தன்னுடைய உடலிலிருந்து ரத்தம் முழுவதும் இழந்தவராக, தன்னுடைய உடலிற்கு காணப்படுகிறான தண்ணீர் நிலவரத்தை இழந்தவராக, முழுவதுமாக நிலை குலைந்தவராக காணப்படுவார். Therefore, even just before the crucifixion, Jesus' physical condition was at least serious or very critical. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அவருடைய நிலவரமானது மிகவும் மிகவும் மோசமான நிலவரத்தில் மரிக்கும் தருவாயில் இருந்திருப்பார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். These all pain and sufferings are for whom? இந்த எல்லா வேதனைகளும், இந்த எல்லா வலியும், இந்த எல்லா பாடுகளும் எதற்காக, யாருக்காக? It's for me and you. இது எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். This all pain Jesus endured on the cross. இந்த எல்லா பாடுகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சகித்தார். So if we truly meditate these sufferings, how can we commit sin? இந்த பாடுகள் எல்லாம் நாம் நினைவு கூர்ந்தால், தியானித்தால் நம்மால் எப்படி பாவம் செய்ய முடியும்? These all sufferings, these all extreme pain Jesus endured in order to deliver us from our sin. நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பாடுகளையும் இந்த எல்லா வேதனையும் சகித்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So after that Jesus was crucified. இதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். I would like to tell you something about crucifixion. சிலுவையில் அறையப்படுவதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Crucifixion was invented by Persians during the year from 300 BC to 400 BC to 300 BC. 400 to 300 BC. கிறிஸ்துவுக்கு முன்பாக 400 முதல் 300 வருடங்களில் பெர்சியர்கள் இந்த சிலுவையில் அறையும் விதத்தை கண்டுபிடித்திருந்தார்கள். 400 BC to 300 BC, in between, in that period Persians invented crucifixion. பெர்சியர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு 400 முதல் 300 ஆண்டுகள் காலகட்டத்தில் இந்த சிலுவையில் அறைவதை குறித்து கண்டுபிடித்திருந்தார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Alexander the Great, he introduced this practice to Egypt. மகா அலெக்சாந்தர் இந்த காரியத்தை எகிப்து தேசத்திலே அறிமுகப்படுத்தியிருந்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And Romans learned this habit either from Egypt or from Carthaginians. கார்த்தாஜியர்கள் அல்லது ரோமர்களிடத்திலிருந்து இந்த காரியத்தை ரோமர்கள் கற்றுக்கொண்டார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Though Romans did not invent this crucifixion, ரோமர்கள் இந்த சிலுவையில் அறைவதை கண்டுபிடித்திருக்காவிட்டாலும் கூட they perfected it as a form of torture. அவர்கள் இதை ஒரு சித்திரவதையின் உச்ச நிலவரத்துக்கு இதை பூர்ணப்படுத்தியிருந்தார்கள். And they perfected it as a capital punishment. இதை ஒரு மிகவும் சிறந்ததான ஒரு தண்டனையாக, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தண்டனையாக அவர்கள் நியமித்திருந்தார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This crucifixion was designed in such a way to produce a slow death with maximum pain. இந்த சிலுவையில் அறையப்படுவது என்பது ஒருவருக்கு மெதுவாக மரணத்தை வருவிக்க கூடியதாகவும் அளவுக்கு அதிகமான வேதனையை கொடுக்கக்கூடியதாகவும் காணப்பட்டது. It was designed to produce a slow death with maximum pain and suffering. மிகுந்த உபத்திரவம் வேதனையோடு கூட மெதுவாக மரணத்தை வருவிக்கிறதான ஒரு தண்டனையாக காணப்பட்டது. It is a torture
It is a capital punishment by Romans. இது ரோமர்களுடைய ஒரு சித்திரவதையும் அவர்கள் செய்கிறதான ஒரு எல்லாவற்றிலும் மிகுந்ததான ஒரு தண்டனையாய் காணப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It was one of the most disgraceful and cruel methods of execution. இது மிகவும் கேவலப்படுத்தி மிகவும் ஒரு மோசமான நிலவரத்தில் ஒருவரை மரணத்துக்குள்ளாக்குவதான ஒரு தண்டனையாய் காணப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In those days it was reserved mainly for slaves and foreigners and revolutionaries and the vilest of criminals. கிரிமினல்களில் மிகவும் மோசமானவர்களுக்கும் வெளிநாட்டவருக்கும் அடிமைகளுக்கும் இந்த தண்டனை நியமிக்கப்பட்டதாய் அந்த நாட்களில் revolutionaries, புரட்சியாளர்களுக்கும் இந்த தண்டனை காணப்பட்டது. To slaves, foreigners, revolutionaries and the vilest criminals. புரட்சியாளர்களுக்கு அடிமைகளுக்கு கிரிமினல்கள் பிரதானமான கிரிமினல்களுக்கு குற்றவாளிகள் பிரதானமான குற்றவாளிகளுக்கு மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு இந்த தண்டனை அளிக்கப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It was a disgraceful and cruel method of execution. இது ஒரு மிகவும் கேவலப்படுத்தி ஒருவரை மரணத்திற்குள்ளாக்குறதான ஒரு தண்டனையாய் காணப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the earliest form, Persians, they used to do the crucifixion by tying the person in a post, upright post. முதலாவதாக பெர்சியர்கள் இந்த சிலுவையில் அறையும் பொழுது ஒரு மனிதனை அந்த கம்பத்தில் கட்டி வைத்து சிலுவையில் அறைந்தார்கள். Tied in a tree, tied along with a tree or along with an upright post. ஒரு நேராக நிறுத்தி வைக்கப்பட்ட கம்பம் அல்லது மரத்தில் வைத்து சிலுவையில் அறைந்தார்கள். Later the true cross was used. பின்பாக ஒரு உண்மையான சிலுவையானது உபயோகப்படுத்தப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How the cross used to be? சிலுவை என்பது எப்படி இருக்கும்? It is characterized by an upright post. அது ஒரு நேரான ஒரு கம்பத்தை போன்றதாக இருக்கும். I mean, first characterized by an upright post with a cross bar. ஒரு நேரான கம்பமும் அந்த கம்பத்துக்கு குறுக்காக ஒரு கட்டையும் வைக்கப்பட்டிருக்கும். It is not like a cross. அது ஒரு சரியான ஒரு சிலுவை போல இருக்காது. You know, plus sign. It is not like plus sign. ஒரு பிளஸ் குறியை போல இருக்காது. கூட்டல் குறியை போல இருக்காது. You know, கூட்டல் குறி, plus sign. It is not like that. It is not like that. அது அதை போல இல்ல. But it is the upright post. அது ஒரு நேரான கம்பமும் on the top there is a cross bar. அதற்கு அதனுடைய மேல் பகுதியில் ஒரு குறுக்கான ஒரு கட்டையும் வைக்கப்பட்டிருந்தது. It is like a T. அது ஒரு ஆங்கில எழுத்து T என்ற வடிவத்தில் காணப்பட்டது. It's not like a plus symbol. அது ஒரு கூட்டல் குறியை போல அல்ல. Upright post and on top there is a cross bar. ஒரு நேரான கம்பம் அதனுடைய உச்சி பகுதியில் அதனுடைய மேல் பகுதியில் ஒரு குறுக்கு கட்டையும் வைக்கப்பட்டிருந்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The upright post was called as stripes. அந்த நேராக வைக்கப்பட்டதான கம்பத்தை ஸ்ட்ரைப்ஸ் என்று அழைத்தார்கள். And the cross bar was called as patibulum. அந்த குறுக்காக வைக்கப்பட்ட கட்டையை patibulum என்று அழைத்தார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This patibulum, otherwise the cross bar has the weight of 34 to 57 kgs. இந்த குறுக்காக வைக்கப்பட்டதான கம்பம் அதாவது patibulum என்பது 34 முதல் 57 கிலோ எடை உள்ளதாய் காணப்பட்டது. This cross bar used to have the weight of 34 to 57 kgs. இந்த குறுக்காக வைக்கப்பட்டதான பேட்டிபுலத்தினுடைய எடையானது 34 முதல் 57 கிலோ எடை உள்ளதாய் காணப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It was customary for the condemned man to carry his own cross from the scourging post to the site of crucifixion outside the city walls. அவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டதான மனிதன் அந்த சிலுவையை தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு தான் எந்த இடத்தில் வாரினால் அடிக்கப்பட்டாரோ அந்த இடத்திலிருந்து சிலுவையில் அறையும் அந்த இடம் வரைக்கும் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது அப்பொழுதைய வழக்கமாயிருந்தது. City walls to the city, outside the city walls. நகரத்துக்கு புறம்பாக கொண்டு செல்வதற்கு வரை அவர் சுமந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He was usually naked at the time when he carries his cross. பொதுவாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறதான நேரத்தில் அவர்கள் பொதுவாக நிர்வாணமாகத்தான் இருப்பார்கள். But sometimes the local custom used to prohibit it. சில சமயங்கள் அந்த
அங்கிருந்துதான நிலவரத்தின்படி அவர்கள் அதை தடை செய்திருந்தார்கள். The weight of the entire cross, that means upright post and the crossbar, the whole weight is 136 kgs, more than 136 kgs. அந்த சிலுவையின் மொத்த எடை 136 கிலோவுக்கு கூடுதலாக காணப்பட்டது. That's why the victim is asked to carry only the crossbar. ஆகவே தான் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் அந்த குறுக்கை வைத்திருக்கிறதான அந்த பிரதிபலத்தை மாத்திரம் சுமந்து செல்லும்படியாக கொடுமைப்படுத்தப்பட்டார். The upright post he should not carry. அவர் அந்த நேராக இருக்கிறதான அந்த கம்பத்தை சுமந்து செல்ல வேண்டியது அவசியமில்லாது இருந்தது. But only the cross bar he has to carry. It is 34 kg to 57 kg of weight. அந்த குறுக்கு கட்டையை மாத்திரம், அதாவது 34 முதல் 57 கிலோ உள்ளதான அந்த குறுக்கு கட்டையை மட்டும் அவர் சுமந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And this cross bar was placed at the nape of the victim's back, the victim's neck. இந்த குறுக்கு கட்டையானது அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவரின் தோல் பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது. And it was balanced along both shoulders. அது இரண்டு தோல் பட்டைகளும் வைக்கப்பட்ட விதமாக தூக்கி செல்ல வேண்டியதா இருந்தது. Usually when he carries this crossbar, his outstretched arm used to be tied along with the crossbar. பொதுவாக இவ்வாறு இந்த குறுக்கு கட்டையை சுமந்து செல்லும் போது அந்த கட்டையோடு சேர்த்து வைத்து அவருடைய விரிக்கப்பட்டதான இரண்டு கரங்களும் கூட கட்டப்பட்டிருக்கும். It's like a procession going towards the crucified site. இது ஒரு பவனியை போல அந்த சிலுவையில் அறையப்படும் இடம் வரை தூக்கி செல்ல வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And this was led by a complete Roman military guard. இது ரோம சாம்ராஜ்யத்தில் காணப்பட்டதான அந்த ராணுவத்தின் காவலாளிகளை கொண்டு இது நடத்தப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And this Roman military guard was headed by a centurion. இந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இந்த எல்லாரையும் நடத்தி கொண்டு வந்தான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And one of the soldiers carried a sign which should be kept on the top of the cross. அந்த சிலுவையின் மேல் பகுதியில் வைக்கப்பட்டதற்கான ஒரு குறியை கூட ஒரு ரோம காவலாளி சுமந்து கொண்டு வருவார். மேல் எழுத்து superscription. And the superscription which should be kept on the top of the cross will be carried by a soldier. அந்த சிலுவையின் மேல் வைக்கப்படுவதான அந்த மேல் எழுத்தை ஒரு ரோம காவலாளி சுமந்து வருவார். In the superscription the name of the condemned man will be must have been written, and the crime which he has committed also displayed in that. அந்த மேல் எழுத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட மனிதனுடைய பெயரும் அவர் என்ன குற்றம் சாட்டப்பட்டார் என்பதும் கூட அதில் எழுதப்பட்டிருக்கும். Later it will be attached when the person is crucified. After crucifixion, this superscription will be attached on the top of the cross. இந்த மனிதனானவர் குற்றம் சாட்டப்பட்ட மனிதனானவர் சிலுவையில் அறையப்பட்ட பின்பாக அந்த மேல் எழுத்து அந்த சிலுவையின் மேற்பகுதியில் பொருத்தப்படும். Roman guard would not leave the victim until they were sure of his death. ரோம காவலாளிகள் அந்த குற்றம் சாட்டப்பட்டதான மனிதர் இறக்கும் வரை, சாகும் வரை அவர் விட மாட்டார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். At the site of execution, by law, the victim was given a bitter drink of wine mixed with myrrh. இப்படி இந்த சிலுவையில் அறையப்படுவதான இடத்தில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட மனிதனுக்கு கசப்பான காடியை கொடுக்க வேண்டும் என்பது ரோமருடைய வழக்கமாய் காணப்பட்டது. It was a bitter drink of wine mixed with myrrh. அது ஒரு கசப்பான காடி கலந்த திராட்சை ரசமாய் காணப்பட்டது. Wine, சாராயமா இருந்தது. It was given as a mild analgesic. அது ஒரு தன்னுடைய வேதனையை குறைக்கிறதா வலி நிவாரணியாக அது கொடுக்கப்பட்டது. It was just given as analgesic. இது ஒரு வலி நிவாரணியாக கொடுக்கப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After he was given this drink, இந்த பானத்தை குடிக்க கொடுத்த பின்பு the criminal was then thrown to the ground on his back. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தன் முதுகு பகுதி கீழே விழும்படியாக தூக்கி எறியப்படுவார். Along with the outstretched arm tied on the patibulum, otherwise crossbar. அந்த குறுக்கு கட்டை அல்லது பேட்டிபுலத்தில் தன்னுடைய கரங்கள் இரண்டும் விரிக்கப்பட்ட நிலையில் கட்டப்பட்டதான அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் இவ்வாறு தரையில் வீசி எறியப்படுவார். See, he is carrying the crossbar, and while carrying the crossbar, his two outstretched arms are tied along with the crossbar, and when he reaches that place, he will be given some wine to drink, and after that he will be pushed down along with the crossbar.
அந்த குற்றஞ்சாட்டப்பட்டதான மனிதனுடைய கரங்கள் இரண்டும் விரிக்கப்பட்ட நிலையில் அந்த குறுக்கு கட்டையில் கட்டப்பட்டிருக்கும். அவ்வாறு அந்த கட்டையை சுமந்து கொண்டு அந்த சிலுவையில் அறையப்படுவதான இடம் வரைக்கும் சென்ற பின்பு அவருக்கு ஒரு மதுவை குடிக்க கொடுப்பார்கள். குடிக்க கொடுத்த பிறகு அவரை கீழே தள்ளி விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After that his hands will be nailed on the crossbar. அதற்கு பின்பாக அவருடைய கரங்கள் அந்த குறுக்கு கட்டையில் ஆணிகளால் வைத்து அடிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Earlier the hands used to be tied, but Romans they preferred nailing. முதலாவதாக அவர்கள் சிலுவையில் அந்த ஆரம்ப நாட்களில் அந்த அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட மனிதனுடைய கரங்கள் அந்த குறுக்கு கட்டையில் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் ரோமர்கள் கட்டப்பட வேண்டும் என்பது நியமமாக இருந்தது. ஆனால் ரோமர்கள் இதை மாற்றி அவர்களுடைய ஆணிகளால் அவர்களுடைய கைகளை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதை கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Nails used to be 5 to 7 inches long. அந்த ஆணிகள் 5 முதல் 7 அங்குலம் நீளம் உடையவையாய் காணப்பட்டன. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And these nails used to be pierced in the wrists rather than the palms. அந்த ஆணிகள் அவருடைய மணிக்கட்டு பகுதியில் கடாவப்பட்டன, உள்ளங்கைகளில் அல்ல. See, the nail used to be pierced through the wrist, not through the palms. அந்த ஆணிகளானது generally பொதுவாக ஆணிகளானது உள்ளங்கைகளில் அடிக்கப்படவில்லை, அதற்கு மாறாக மணிக்கட்டு பகுதியில் அந்த எலும்புகளுக்கு நடுவில் அடிக்கப்பட்டது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So after that these both arms are fixed, are nailed to the crossbar. அதற்கு அப்படி அந்த இரண்டு கரங்களும் அந்த குறுக்கு கட்டையில் ஆணிகளால் வைத்து பதிக்கப்பட்டன, அறைந்து வைக்கப்பட்டன. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After his hands were nailed, he will be lifted up along with the crossbar. அப்படியாக அந்த கரங்கள் ஆணியினால் அடிக்கப்பட்ட பின்பு அவரை அப்படியே தூக்கி வைப்பார்கள். Along with the crossbar. அந்த குறுக்கு கட்டையோடு கூட தூக்குவார்கள். I told you the upright post will remain there. அந்த நேரான கம்பம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கும். From the place of scourging you will carry the crossbar till the place of crucifixion. வாரினால் அடிக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த சிலுவையில் அறையப்படும் இடம் வரைக்கும் அந்த குறுக்கு கட்டையை சுமந்து செல்ல வேண்டும். And when he carries, his outstretched arms will be tied along with the crossbar. அப்படி சுமந்து செல்கிறதான நேரத்தில் அவருடைய விரிக்கப்பட்டதான கரங்கள் இரண்டும் அந்த குறுக்கு கட்டையில் கட்டப்பட்டிருக்கும். And when he reach that place, அந்த சிலுவையில் அறையப்படும் இடம் வந்தவுடன் he will be given some drinks. அவருக்கு குடிக்க மதுவை கொடுப்பார்கள். And after that he will be just pushed back along with the crossbar. அதற்கு பின்பாக அந்த குறுக்கு கட்டையோடு கூட கீழே தள்ளப்படுவார். Then he will be nailed. அதற்கு பின்பாக he will be nailed with 5 to 7 inches long nails on the crossbar. அதற்கு பின்பாக 5 முதல் 7 அங்குலம் நீளம் உள்ளதான அந்த ஆணிகளால் அவருடைய கரங்களை அந்த குறுக்கு கட்டையில் வைத்து அறைந்து விடுவார்கள். After that only he will be lifted up and kept along with the upright post. அதற்கு பின்பாகத்தான் அவரை அந்த குறுக்கு கட்டையோடு தூக்கி அந்த நேரான கம்பத்தில் வைத்து பொருத்துவார்கள். Hallelujah. How many of you understand this? What is it? இதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? But don't listen like a story. இதை ஒரு கதையை கேட்பது போல கேட்க வேண்டாம். As you listen, you should understand how much pain he went through. இதை நீங்கள் கேட்கிறதான சமயத்தில் இந்த காரியங்கள் மூலமாக எப்படியாக இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். How much he suffered. அவர் எவ்வளவாய் பாடுபட்டார். And these sufferings are for whom? இந்த பாடுகள் எல்லாம் யாருக்காக? For whom he suffered? யாருக்காக இவ்வளவு பாடுபட்டார்? These sufferings are for you and me. இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். In order to deliver us from all the sinful activities. நம்முடைய எல்லா பாவ கிரியைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக he endured all this pain. இந்த எல்லா பாடுகளையும் அவர் அனுபவித்தார். So when we listen about his pain and suffering, how can we commit sin? நாம் அவருடைய வேதனையும் அவருடைய பாடுகளையும் குறித்து கேள்விப்படும்போது நம்மால் எப்படி பாவம் செய்ய முடியும்? For our sin's sake he endured all these sufferings. நம்முடைய பாவத்திற்காக அவர் இந்த எல்லா பாடுகளையும் அனுபவித்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After that, அதுக்கு பின்பாக the feet used to be fixed on the upright post by nails. அந்த நேரான கம்பத்தில் அந்த கால்கள் இரண்டும் ஆணியினால் வைத்து அடிக்கப்படும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when they position the feet, it is the most critical part. அந்த கால்களை அவர்கள் அந்த நேரான கம்பத்தில் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பது என்பது மிகவும் வேதனையான ஒரு காரியமாய் காணப்பட்டது.
placing, positioning, it is the most critical. அந்த கம்பத்துக்கு நேராக அவர் இந்த கால்களை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமா இருந்தது. For example, this is the leg, suppose. உதாரணத்துக்கு இதை கால் என்று வைத்துக் கொள்வோம். So what they do, this thigh, suppose this is the leg, this is the thigh. இது கால் என்றால் இதுதான் தொடை பகுதி. And this is the knee. இது முட்டி பகுதி. And this is the portion below the knee. இது முழங்காலுக்கு கீழான பகுதி. This is the ankle. இது கணுக்கால். And this is the foot. இது பாதம். So just imagine this is a feet. இது கால் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Then what they do? அவர்கள் என்ன செய்வார்கள்? This portion and this portion will be bent like this 45 degree. இந்த தொடை பகுதியிலிருந்து முழங்கால் பகுதியில் அவர்கள் 45 டிகிரிக்கு அதை வளைப்பார்கள். This like this. This portion and this portion will be bent 45 degree. இந்த கால் பகுதியை 45 டிகிரிக்கு வளைத்து விடுவார்கள். Then after that this portion and this portion again 45 degree. பின்பு the lower பின்பு இந்த தொடைக்கு கீழான பகுதியும் முட்டியிலிருந்து கணுக்கால் பகுதி முட்டிக்கும் அந்த பாதத்தின் பகுதியும் 45 டிகிரிக்கு மீண்டுமாக திருப்புவார்கள். This portion and this portion 45 and this portion and this portion again 45. முழங்காலில் 45 டிகிரி இருப்பதாகவும் கணுக்காலில் 45 டிகிரி இருக்கும் அளவுக்கும் அவர்கள் அதை வளைப்பார்கள். Finally they will adjust such a way this both should become straight. இந்த இரண்டு கால்களும் நேராக வருகிற அளவுக்கு அவர்கள் அதை வளைத்து எடுப்பார்கள். This portion 45, then again 45. Finally they will stretch such a way both should come together and sit on the upright post. இரண்டு கால்களையும் வளைத்து அந்த பாதத்தின் இரண்டு கால்களின் பாதமும் ஒன்றின் மேல் ஒன்று வைத்து நேராக அமையும்படி அமைத்து இழுத்து வைத்து அதை ஆணியால் கடவுவார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is the most crucial stage. இது மிகவும் கொடுமையான ஒரு நிலவரம். So in this time the victim will lose lot of blood. இந்த சமயத்தில் ஏற்கனவே பாடுபட்டுதான் அந்த குற்றவாளி மிகுந்த இரத்த இழப்பை கூட சந்திக்க நேரிடும். He will lose lot of blood. Already he lost lot of blood, and during at the time of positioning the leg he used to lose lot of blood. அவ்வாறு அவர் முதலாவதாக ஏற்கனவே மிகவும் இரத்தத்தை இழந்திருக்கிறார். மீண்டுமாக இப்படி கால்களை இழுத்து வைக்கிறதான சமயத்தில் இருக்கிறதான மீதமுள்ள இரத்தமும் கூட வெளிப்பட்டு விடும். And the nail which is pierced through the feet, it used to be 7 to 9 inches long. கால்கள் அடிக்கப்பட்டதான அந்த ஆணியின் நீளம் 7 முதல் 9 அங்குலம் நீளமாய் இருந்தது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the nailing is completed, the superscription was attached at the cross. அந்த கால்களில் ஆணி அடிக்கிறதான அந்த காரியம் முடிந்த பிறகு on the head of the victim, அந்த ஆணி அடிக்கிறதான காரியங்கள் முடிந்த பிறகு அந்த மேலெழுத்தானது அங்கே பொருத்தப்படுகிறது. Even in that state the soldiers used to mock and joke at the person who used to be crucified. இவ்வாறு சிலுவையில் அறையப்பட்டதான மனிதனை அந்த காவலாளிகள் அந்த வீரர்கள் கேலி செய்து கிண்டல் செய்து பரியாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Soldiers customarily they divide his clothes among themselves. காவலாளிகளுடைய வழக்கத்தின்படி அவர்கள் அந்த மனிதனுடைய உடையை தங்களுக்கு பங்கிட்டுக் கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Insects they used to come and poke at the wounds of the victim. இந்த குற்றவாளியினுடைய சரீரத்தில் காணப்படுகிறதான அந்த காயங்களில் கிருமிகள் அல்லது அந்த வண்டுகள் அதில் உட்கார்ந்து அதை வேதனைப்படுத்தும். They will sit upon the eyes or upon the wounds or upon the nose like that. கண்கள் மூக்கில் அல்லது அந்த காயங்களில் அந்த ஈ போன்றதான சிறு பூச்சிகள் அமர்ந்து அவர்களை துன்புறுத்தும். Because his hands are nailed, he cannot do anything. அவருடைய கரங்கள் இரண்டும் ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. And even the birds used to come and just poke it. சில சமயங்கள் பறவைகள் கூட கொத்தும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Sometimes the wild animals used to devour these bodies. இந்த சரீரங்களை காட்டு மிருகங்கள் கூட பட்சிக்கும். Sometimes low cross used to be used. Low cross. சில சமயங்களில் தாழ்வான உயரம் குறைந்ததான சிலுவைகள் பயன்படுத்தப்படும். Then the animals used to come and eat. அந்த சமயங்களில் அந்த மிருகங்கள் அந்த சரீரங்களை உண்ணும். Some victims they remain alive on the cross for many days. சில சமயங்களில் சில குற்றவாளிகள் பல நாட்களுக்கு அந்த சிலுவையில் உயிரோடு காணப்படுவார்கள். But Jesus hanged on the cross for 6 hours. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கவிடப்பட்டிருந்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
And sometimes family members used to come and ask for the body. சில சமயங்களில் குடும்பத்தார் வந்து அந்த சரீரத்துக்காக கேட்பார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But unless the victim die, the body will not be given. அந்த குற்றம் சாட்டப்பட்டதான அந்த மனிதன் செத்தாலொழிய அந்த சரீரமானது அந்த குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். See, whatever torture Jesus endured on the cross, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதான ஒரு வேதனையை சிலுவையில் சகித்திருந்தாலும், I mean what type of torture he endured, அவர் எப்படிப்பட்டதான ஒரு பாடுகளை சிலுவையில் அனுபவித்திருந்தார். First he used the person who is on the cross should hang on the cross till the death. அவர் முதலாவது அந்த சிலுவையில் அறையப்படுகிறதான மனுஷன் சாகும் வரை அந்த சிலுவையில் தொங்க வேண்டும். Secondly, a complete damaging of the nerves. நரம்பு மண்டலம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வேண்டும் இல்ல பாதிக்கப்படும். At the time when the person is hanging on the cross, the whole nerves will get damaged. இந்த சிலுவையில் அறையப்படுகிற நேரத்தில் அந்த மனிதனின் முழு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். It is because of the nailing for a long time. அதற்கு காரணம் என்னவென்றால் மிகுந்த நீண்ட நேரம் அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டு வைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. Damaging of nerves medically called as catastrophe. இப்படி நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவது கேட்டாஸ்ட்ரோபி என்று மருத்துவ ரீதியில் அழைக்கப்படுகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And during this time the hand will get paralyzed. இப்படிப்பட்டதான சமயத்தில் அந்த கரங்கள் இரண்டும் செயலிழந்து விடும். And a large amount of blood will come out because of the folding of thigh and knee. அந்த தொடை பகுதியும் முட்டி பகுதியும் மடக்கி வைப்பதனால் அதிகமான அளவு இரத்தமானது வடிந்து கொண்டிருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I would like to tell you what will happen when the nerves get damaged at the time of hanging on the cross. சிலுவையில் தொங்குகிறதான சமயத்தில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதனால் என்ன ஏற்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So because the knees bent with 45 degrees, அந்த முழங்கால்களானது 45 டிகிரி அளவுக்கு வளைத்து வைக்கப்பட்டிருப்பதன் மூலமாக the person's whole weight will have to be borne by the thigh. அந்த மனிதனுடைய மொத்த எடையும் கூட அந்த தொடையினால் தாங்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. The whole weight of the body will fall onto the thigh. அந்த முழு சரீரத்தின் எடையும் கூட அந்த தொடை பகுதியிலே வந்து நிற்கும். தொடை தான் அதை தாங்கிக் கொண்டிருக்கும். தாங்க வேண்டும். But it is impossible. அது சாத்தியமானதல்ல. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's why the whole weight of the body will be passed to the arms and the shoulders. அதனால் அந்த முழு எடையும் கூட தன்னுடைய தோல் பகுதிக்கும் கரங்களுக்கும் அது கரங்களும் கொண்டு அவர்கள் தங்களுடைய சரீரத்தை தூக்கிக் கொள்வார்கள். The thigh is supposed to carry the weight, but because it is bent in 45 degree, the thigh cannot carry. You just stand 45 degree angle. Can you stand like that? You cannot stand. தொடைகள் தான் நம்முடைய சரீரத்தை தாங்க வேண்டும். ஆனால் அந்த தொடைகள் முழங்கால் பகுதியில் 45 டிகிரி வளைத்திருப்பதனால் அந்த தொடைகளால் அந்த எடையை தாங்கக்கூடாத ஒரு நிலவரம் ஏற்படும். எனவே தங்களுடைய கரங்களால் அந்த உடலுடைய எடையை தாங்க முயற்சிப்பார்கள். All weight will be passed to the arms and the shoulders. ஆனால் அந்த கரங்களுக்கும் அந்த தோல் பகுதிக்கும் அந்த எடையானது எடையை அந்த கரங்களும் அந்த தோல் பகுதியும் தூக்க முயற்சி செய்யும். Then what will happen? அப்பொழுது என்ன நடக்கும்? Then the shoulders will get dislocated. அப்பொழுது அந்த தோள்பட்டை இரண்டும் தங்களுடைய இடத்திலிருந்து வடிவு விடும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After some time the elbow and the wrist will get dislocated. Elbow and wrist will get dislocated. அதற்கு பின்பாக முழங்கையும் மணிக்கட்டு பகுதியும் தங்களுடைய இடங்களிலிருந்து நழுவி விடும். First arms and shoulder will get dislocated. முதலாவது arms and shoulder, கரங்களும் தோள்பட்டையும் நழுவும். Next elbow and the wrist will get dislocated. இரண்டாவதாக முழங்கையும் மணிக்கட்டும் நழுவும். Because of that this outstretched arm will be stretched 6 to 9 inches long. இதன் மூலமாக இந்த நீட்டி கட்டப்பட்டதான கரங்கள் இரண்டும் 6 முதல் 9 அங்குலம் நீண்டு விடும். It will become longer than the normal size. அது தன்னுடைய சாதாரண நிலவரத்தை விட நீண்டு விடும். Because of the dislocation the hand will become longer. It will be longer than the normal size. இவ்வாறு இந்த தோள்பட்டையில் இருக்கிறதான அந்த மூட்டு பகுதியும் முழங்கை பகுதியும் நழுவி விடுகிற காரணத்தினால் தன்னுடைய சாதாரண நிலவரத்திலிருந்தான நீளத்தை விட அதிகமான நீளமாகிவிடும். With the arms dislocated, the body weight now is transferred to the chest.
நான் இப்படி இந்த தோள்பட்டையானது நழுவி விட்ட பின்பு அந்த உடலினுடைய மொத்த எடையும் தன் நெஞ்சு பகுதிக்கு வரும். Then what will happen? The breathing will be more difficult. அப்பொழுது மூச்சு விடுவது மிகவும் கடினமாகிவிடும். Then the blood oxygen will decrease. அப்பொழுது உடலிலிருந்து இரத்தம் அதிகமாக போயிருப்பதனால் உடல் இரத்தத்தில் காணப்படுவதான ஆக்சிஜனுடைய அளவு குறைந்துவிடும். Then carbon dioxide will increase. அப்பொழுது கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகமாகும். Then when the carbon dioxide increases, the heart will beat faster. அப்படி கார்பன் டை ஆக்சைடு நிலவரம் அதிகமாகுவதனால் இருதயமானது வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். Then the body needs more oxygen. அதற்கு காரணம் அந்த சரீரத்துக்கு கூடுதலான ஆக்சிஜன் தேவையாயிருக்கிறது. It needs more oxygen. அந்த சரீரம் அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. But while hanging on the cross, the body condition is such, the inhaling capacity will be very less. இப்படி அந்த சரீரமானது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான நிலவரத்தில் அந்த மூச்சை இழுத்து விடுவதான அந்த நிலவரம் மூச்சு இழுக்கிறதான ஆக்சிஜனை வெளிக்காற்றிலிருந்து உட்கொள்ளுகிறதான அந்த கெப்பாசிட்டி குறைந்து போகும். That's why what will happen? After few minutes or hours, the heart will fail. அப்படி சில மணி நேரங்கள் சில நேரத்துக்கு பின்பதாக அந்த இருதயமானது தன் செயலை இழந்துவிடும். Then the lungs will get collapsed. பின்பு அந்த நுரையீரலும் கூட தன்னுடைய செயலை இழந்துவிடும். And the lungs will be filled with fluid. அந்த நுரையீரலானது நீர்ம பொருட்களால் நிறைந்துவிடும். Then again still oxygen will decrease. அப்பொழுதும் கூட அந்த சரீரத்தில் இருக்கிறதான ஆக்சிஜன் நிலவரம் குறைந்து கொண்டே இருக்கும். The blood vessels will stop functioning. பின்பு அந்த இரத்த நாளங்கள் தங்களுடைய செயல்பாட்டை நிறுத்திவிடும். There no blood circulation in the body. சரீரத்தில் இரத்தமானது இங்கும் அங்கும் செல்லாது. Then the movement of the water also will be stopped. அப்பொழுது சரீரத்தில் காணப்படுவதான நீர்ம பொருட்களின் பரிமாற்றமும் நின்றுவிடும். Then the body will be almost dry. அப்பொழுது அந்த சரீரமானது ஏறக்குறைய முழுவதும் மரித்த நிலவரத்துக்கு வந்திருக்கும். That's why Jesus cried, I thirst. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். After some time the victim stops breathing. அதற்கு பின்பு சில நேரத்துக்கு பின்பு அந்த குற்றம் சாட்டப்பட்டதான அந்த சிலுவையில் அறையப்பட்டதான மனிதர் மூச்சு விடுவதை நிறுத்தி விடுவார். Sometimes the heart will get burst. சில சமயங்கள் இருதயம் வெடித்து விடும். This process is called as cardiac rupture. இதை cardiac rupture என்று மருத்துவ ரீதியில் சொல்வார்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Dear children of God, அன்பான தேவஜனங்களே, these all sufferings Jesus endured on the cross. இந்த எல்லா பாடுகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சகித்திருக்கிறார். So for whom he endured the sufferings? இந்த எல்லா பாடுகளையும் அவர் யாருக்காக சகித்தார்? For your sake and for my sake. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். How much pain he endured, just imagine. யோசித்து பாருங்கள், அவர் எவ்வளவாய் வேதனை அனுபவித்திருக்கிறார். We simply think about his cross. நாம் வெறுமனே ஏதோ ஒரு சாதாரணமாக அவருடைய சிலுவை குறித்து தியானிக்கிறோம். Jesus died on the cross, his hands were nailed, his legs were nailed. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை விட்டார், அவருடைய கரங்களும் கால்களும் ஆணிகளால் கடாவப்பட்டது. We just simply take it like that. நாம் இதை மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். Right from the time of Gethsemane, கெத்செமனேயிலிருந்து till he died, அவர் மரிக்கும் வரைக்கும் he endured so many pains. அவர் பல்வேறு வேதனைகளை தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்தார். Don't listen like a story. இதை ஒரு கதையை போல கேட்காதீர்கள். It is just to, I mean we have to understand it very deeply, and the pain which Jesus endured, it should go deeper into us. இந்த காரியத்தை நாம் உணர்ந்து கேட்க வேண்டும். இதை சரியாக புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் நமக்காக பாடுபட்டார் என்பதை புரிந்து கொண்டதாய் கேட்க வேண்டும். And we have to meditate how much he suffered. அவர் எவ்வளவாய் நமக்காக பாடுபட்டார் என்பதை தியானிக்க வேண்டும். In him there was no sin. அவருக்குள் பாவம் இல்லை. He did no sin. அவர் பாவம் செய்யவில்லை. And he did not know any sin. அவர் பாவத்தை அறிந்திருக்கவில்லை. Yet for our sake, ஆனால் நமக்காக he took our sin upon himself. அவர் நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். He died on the cross. அவர் சிலுவையில் மரித்தார். So how many of you are ready to suffer for Jesus? உங்களில் எத்தனை பேர் இயேசுவுக்காக பாடுபட சித்தமாய் இருக்கிறீர்கள்? If we truly understand the suffering of Jesus, நீங்கள் உண்மையாக இயேசுவின் பாடுகளை புரிந்து கொண்டால், we also will be ready to suffer. நாமும் கூட அவருக்காக பாடுபட சித்தமாவோம். A friend can give his life for his friend. ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கலாம். But Jesus was an enemy to us because we crucified him on the cross.
நாம் அவருக்கு சத்துருக்களாயிருந்தோம், ஏனென்றால் நாம் தாம் அவரை சிலுவையில் அறைந்தோம். But for our sake he died. ஆனால் அவர் நமக்காக மரித்தார். We are not his friends. நாம் அவருடைய நண்பர்கள் அல்ல. But we pushed our sin upon himself. நாம் நம்முடைய பாவங்களை அவர் மேல் சுமத்தி விட்டோம். And we condemned him as a sinner. நாம் அவரை ஒரு பாவியாக குற்றம் சாட்டி விட்டோம். But for our sake he died on the cross. ஆனால் நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார். He endured all the pain on the cross. அவர் எல்லா பாடுகளையும் சிலுவையில் வேதனைகளையும் சகித்தார். Then how can we commit sin? இப்படி இருந்தால் நாம் எப்படி பாவம் செய்யலாம்? If Jesus endured this much pain on the cross, then how can we commit sin? இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் நமக்காக சிலுவையில் பாடுபட்டு இருக்கும்போது நாம் எப்படி பாவம் செய்யலாம்? Dear child of God, this blood can take you away from all your sin. இந்த அன்பான தேவ ஜனங்களே, இந்த இரத்தமானது உங்களுடைய எல்லா பாவத்தையும் உங்களை விட்டு நீக்கிவிடும். Jesus suffered on the cross and he left an example for us. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை சகித்து மரித்ததன் மூலமாக நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போயிருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In 1 Peter chapter 2 verse 21. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Christ suffered for us, leaving us an example that ye should follow his steps. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போயிருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We who are the followers of Jesus, நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாய் இருக்கிறோம். and we also should suffer நாமும் for Jesus. நாமும் கூட இயேசுவுக்காக கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும். That's why don't look at your suffering and murmur. ஆகவே நீங்கள் உங்கள் பாடுகளை கண்டு முறுமுறுக்க வேண்டாம். We have to just imagine or think about the sufferings of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூர்ந்து அவருக்காக நாம் பாடுபட வேண்டும். When we read Hebrews chapter 12 and verse 13. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் Hebrews 12 verse 3. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, Consider him that endured such contradiction of sinners against himself, lest ye be wearied and faint in your minds. தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He endured the cross, verse 2. Endured the cross. அவர் சிலுவையை சகித்தார். He despised the shame. அவர் தான் வெட்கப்படுத்தினதை அவர் அலட்சியம் பண்ணினார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He endured all these things. We also have to consider it. இவர் இப்படிப்பட்டதான எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். இதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we read Isaiah chapter 53 verse 10. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். It was Father's desire to bruise Jesus. இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமானார், இது பிதாவிட சித்தமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when we read the 11th and 12th verses, நாம் 11ஆம் வசனங்களை 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்கும்போது what we read there, அங்க என்ன வாசிக்கிறோம்? he will be satisfied by seeing the travail of his soul. அவருடைய ஆத்ம வியாகுலத்தை கண்டு பிதாவானவர் திருப்தி அடைவார். அவருடைய ஆத்ம வியாகுலத்தை கண்டு பிதாவானவர் திருப்தி அடைவார் என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So Father was satisfied when Jesus went through travail in his soul. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவில் வியாகுலப்பட்டதை குறித்து பிதாவானவர் சந்தோஷப்பட்டார். And it was pleasing the Father when Jesus was bruised. இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டதான காரியமானது பிதாவுக்கு விருப்பமாயிருந்தது, பிரியப்படுத்துகிறதாய் காணப்பட்டது. Sometimes we may get shocked. சில சமயம் நாம் அதிர்ச்சி அடையக்கூடும். Why Father was well pleased when Jesus was bruised? இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்ட சமயத்தில் பிதா ஏன் மிகவும் அதை பிரியமாய் வைத்திருந்தார்? And when Jesus was undergoing the travail in the soul, why Father was satisfied? ஏன் பிதா இயேசு கிறிஸ்துவானவர் ஆத்மாவில் மிகவும் வியாகுலப்பட்டதான சமயத்தில் பிதாவானவர் ஏன் திருப்தி அடைந்திருந்தார்? Why? ஏன்? By his death, by his bruising, by his travail in the soul, we should be saved. அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய அந்த நொறுக்கப்படுவதன் மூலமாக, அவருடைய ஆத்மாவில் வியாகுலம் அடைவதன் மூலமாக நாம் மீட்கப்படுகிறோம். We are saved. நாம் மீட்கப்படுகிறோம். In the 12th verse what we read? 12ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? He was numbered with the transgressors. அவர் பாவிகள் ஒருவராக எண்ணப்பட்டார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He poured his soul unto death. அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். That's why he shall divide the spoil with the strong. He shall divide the spoil with the strong. கொள்ளை பொருளை பலவான்களோடு பங்கிடுவார். ஆகவே கொள்ளை பொருளை பலவான்களோடு பங்கிடுவார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What we learn from here? இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? There are so many strong people who should be saved.
ஆனால் अनेक பலவான்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. That's why Jesus had to endure all those sufferings. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பாடுகளையும் சகிக்க வேண்டியதா இருந்தது. Dividing the spoil with the strong means the blessings, the heavenly blessings should be distributed to the strong people of this world. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்பதற்கு அர்த்தம் இந்த பலவான்களாகிய இந்த கொள்ளை பொருளை பலவான்களோடு பங்கிட்டுக் கொள்வார். கொள்ளை பொருளை பலவான்களோடு பங்கிட்டுக் கொள்வார் என்பதற்கு அர்த்தம் இந்த பலவான்களாகிய இவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். In the olden days, at the time of the battle, they will go against the enemies and they will get the spoil. I mean, they will defeat the enemies and get the spoil. பழைய நாட்களில் முன்னாட்களில் எதிரிகளுக்கு விரோதமாக போய் சண்டையிட்டு அங்கிருக்கிறதான கொள்ளைகளை கொள்ளையாக கொண்டு வருவார்கள். And it will be divided among the people who are in the camp. பாளையத்தில் இருக்கிறவர்களோடு கூட அந்த கொள்ளையிட்டு கொண்டு வந்தான பொருட்களை பங்கிட்டுக் கொள்வார்கள். It is a blessing. அது ஒரு ஆசீர்வாதம். So like that, by the death of Jesus, the blessing is shared with so many people. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் பல ஜனங்களோடு கூட பங்கிட்டுக் கொள்ளப்படுகிறது. He poured his soul into death. அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றிவிட்டார். He interceded for the transgressors. அவர் பாவிகள் ஒருவராக எண்ணப்பட்டார். He interceded for the transgressors. அவர் பாவிகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசினார். And his soul was undergoing the travail. அவருடைய ஆத்மாவானது வியாகுலத்துக்கு உட்பட்டது. These all are for us. இதெல்லாம் நமக்காகத்தான். We all should be saved. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். Still many people in this world should be saved. இந்த உலகத்தில் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. He set an example that we also should suffer like this. ஆகவே தான் அவர் நீங்களும் இப்படிப்பட்டதான பாடுகளை சகிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போயிருக்கிறார். By our suffering many will be saved. நம்முடைய பாடுகள் மூலமாக இன்று அநேகர் ரட்சிக்கப்பட முடியும். The corn of wheat, if it does not fall and die, it will remain alone. ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது மிகுந்த பலனை கொடுக்காது. It will remain alone. அது தனித்திருக்கும். But if it falls and dies, it will bring forth much fruit. அது விழுந்து செத்ததையாக மிகுந்த பலனை தரும். We have to die. நாம் மரிக்க வேண்டும். We have to suffer. நாம் பாடுபட வேண்டும். We have to endure the suffer as Jesus suffered. இயேசு கிறிஸ்து பாடு அனுபவித்தது போல நாம் கூட பாடுகளை அனுபவிக்க வேண்டும். He is an example that we should follow his footsteps. அவர் நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போயிருக்கிறார். நாம் அவருடைய காலடி சுவடுகளை பின்பற்றி செல்ல வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once in a battle, one person called Charlie, he was seriously wounded. ஒருமுறை ஒரு யுத்தத்தில் சார்லி என்றதான ஒரு மனிதன் மிகவும் காயப்பட்டிருந்தார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the battle was so serious, and the Charlie who was a believer, he also was in the battle. He was in the force. He was in the army, and he also went for the battle. During the battle by the enemies, he was affected and he was seriously injured. அந்த சார்லி என்பவர் ஒரு விசுவாசியா இருந்தார். அவர் யுத்தத்தில் இருந்தார். அவர் ராணுவத்தில் இருந்தபடியால் அந்த யுத்தத்தில் அவர் மிகவும் அதிகமான அளவு அந்த எதிரிகளால் தாக்கப்பட்டு காயப்பட்டிருந்தார். And he must be only around 18 years old. அவருக்கு 18 வயது தான் இருக்கும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And he was very serious and he was taken to the hospital. அவர் மிகவும் சீரியஸான நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார். And his condition was such, his legs have to be amputated. அவருடைய கால்கள் நீக்கப்பட வேண்டும், அறுத்து எடுக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும் என்றான நிலவரத்தில் அவர் காணப்பட்டார். And that's because he was very serious. அவர் மிகவும் மோசமான நிலவரத்தில் இருந்தார். And the doctor who was to ampute his legs, he was a Jew. அவருடைய கால்களை நீக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தான் அந்த மருத்துவரை அறுத்தெடுப்பதற்கு கால்களை அறுத்தெடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட டாக்டர் ஒரு யூதன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And the Jew doctor came to him to ampute his legs. அந்த யூத மருத்துவர் அந்த காலை அறுத்தெடுப்பதற்காக வந்தார். Then he just asked Charlie, now I am going to do the amputation. அவர் சார்லியிடம் கேட்டார், சார்லி நான் இப்பொழுது உன்னுடைய காலை அறுத்தெடுக்க போகிறேன் என்று சொன்னார். Now before doing that, you just take some painkiller. இந்த painkiller injection. இந்த காலை அறுத்தெடுப்பதற்கு முன்பாக நீ வலி நிவாரணி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள் என்று சொன்னார். Then what did Charlie say? அப்பொழுது சார்லி என்ன சொன்னார்? Right from my childhood I have never taken medicine. நான் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் மருந்து எடுக்கவில்லை. I will not allow you to put this painkiller injection. ஆகவே நான் இந்த வலி நிவாரணி ஊசியை எனக்கு போடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். Doctor, you just do your work.
டாக்டர் நீங்கள் மருத்துவரே உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள். You just ampute my leg. நீங்கள் என்னுடைய காலை அறுத்தெடுங்கள். Painkiller injection is not necessary for me. வலி நிவாரண ஊசி எனக்கு அவசியம் இல்லை. Then doctor was very much shocked. அப்பொழுது டாக்டர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். What shall I do for this person? இந்த மனுஷனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? How can I just ampute his legs? நான் எப்படி இவனுடைய காலை அறுக்க முடியும்? Without a painkiller injection how can I do this? இந்த வலி நிவாரண ஊசி இல்லாமல் நான் எப்படி இவன் காலை அறுப்பது? Then later doctor said, okay, you don't take painkiller injection, but at least you drink some wine. நீ மருந்து நீ இந்த வலி நிவாரண ஊசியை போட்டுக்கொள்ள வேண்டாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் மதுவை குடித்துக்கொள் என்று சொன்னார். When you drink some wine you will forget your pain. நீ கொஞ்சம் மதுவை குடிக்கும்போது உன்னுடைய வலியை நீ மறந்து விடுவாய் என்று சொன்னார். Just take some wine, little wine. நீ கொஞ்சம் மதுவை குடித்துக்கொள். மது. Take little wine. நீ கொஞ்சம் மதுவை குடித்துக்கொள். Then what did Charlie say? அப்பொழுது சார்லி என்ன சொன்னார்? Doctor, I would like to tell you one thing. டாக்டர், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். When I was a small boy, நான் சிறு பையனாக இருந்தபோது my mother asked me to take a promise. என்னுடைய தாயார் ஒரு சத்தியம் செய்யும்படியாக என்னிடம் சொல்லியிருந்தார். My mother told me, till you die you should not take wine. நீ மரிக்கும் வரைக்கும் நீ ஒருபோதும் மதுவை குடிக்க கூடாது என்று என் தாயார் எனக்கு சொல்லி இருக்கிறார். Then I have promised my mother, I will never taste wine all through my life. என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் நான் மதுவை ருசி பார்க்க மாட்டேன் என்று என் தாயிடம் நான் சத்தியம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார். I honor my mother. என்னுடைய தாயை நான் மதிக்கிறேன். I will not disobey her. என்னுடைய தாயாருக்கு நான் கீழ்ப்படியாமல் போக மாட்டேன். I will not break that promise. அந்த சத்தியத்தை நான் உடைக்க மாட்டேன். I will not take wine. நான் மதுவை குடிக்க மாட்டேன். Now the doctor doesn't know what to do. இப்பொழுது இந்த டாக்டருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. This man is not taking painkiller injection. இந்த மனிதன் ஒரு வலி நிவாரண ஊசி எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறான். He is not drinking wine. இவன் மதுவை குடிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். How can I do the operation? நான் எப்படி இந்த அறுவை சிகிச்சை செய்வது? How can I ampute his leg? எப்படி நான் இவனுடைய காலை அறுத்தெடுப்பது? He became mad. அவன் அந்த டாக்டருக்கு பைத்தியம் பிடிப்பதை போல ஆகிவிட்டது. What shall I do? நான் என்ன செய்ய முடியும்? He said, doctor, you do it. Doctor, you do it. அவன் சொல்வது என்னவென்றால், டாக்டர் நீங்கள் செய்யுங்கள். Don't fear. நீங்கள் பயப்பட வேண்டாம். You just ampute my leg. நீங்கள் என்னுடைய காலை அறுத்தெடுங்கள். Doctor was gnashing his teeth and he was slowly amputing his leg. அந்த டாக்டர் தன்னுடைய பற்களை கடித்துக்கொண்டு மெதுவாக அந்த காலை அறுத்தெடுக்க ஆரம்பித்தார். Then while he was doing the amputation, அவர் அப்படி தன்னுடைய அந்த காலை அறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் what did Charlie do? சார்லி என்ன செய்தார்? Charlie was with his teeth, he was holding the pillow. சார்லி தன்னுடைய பற்களால் அந்த தலையணையை கடித்து வைத்துக் கொண்டிருந்தார். Amputation was over. அந்த காலை அறுப்பது முடிந்து விட்டது. He is going to die now. அவர் மரிக்க போகிறார். Now he called the doctor. அவர் அந்த மருத்துவரை கூப்பிட்டார். Doctor, when you were doing the amputation, மருத்துவரே, நீங்கள் இந்த காலை அறுத்தெடுக்கிறதான சமயத்தில் do you know what I did? நான் என்ன செய்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? I prayed for you. நான் உங்களுக்காக நான் ஜெபித்தேன். I prayed for your salvation. நான் உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபித்தேன். Doctor, you should accept Jesus. மருத்துவரே, டாக்டரே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். He just said like that and died. அவன் அப்படி சொல்லி உடனடியாக மரித்து விட்டான். Then the doctor was shocked. அப்பொழுது டாக்டர் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானார். You know, Jews used to hate Jesus. உங்களுக்கு தெரியுமா, யூதர்கள் இயேசுவை வெறுக்கிறார்கள். They never accept Jesus. அவர்கள் இயேசுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. They never accept Jesus. They don't want to hear even the name of Jesus. அவர்கள் இயேசுவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசுவினுடைய பெயரை கூட அவர்கள் கேட்பதற்கு விரும்புவதில்லை. But the doctor was shocked. அந்த டாக்டர் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானார். This Charlie loved Jesus so much. இந்த சார்லி இயேசுவை இவ்வளவாக நேசித்திருக்கிறானே. Who is this Jesus? இந்த இயேசு யார்? What he did for him? இவனுக்காக அந்த இயேசு என்ன செய்தார்? Why he suffered all this? இவன் எதற்காக இவ்வளவு பாடுகளை அனுபவித்தான்? He did not take the painkiller, he did not take the wine. அவன் வலி நிவாரணி எடுத்துக்கொள்ளவில்லை, மதுவை குடிக்கவில்லை. Even at the time of amputation he prayed for me. அவன் அந்த காலை அறுத்தெடுக்கிறதான சமயத்தில் கூட எனக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். Never bothered about his pain. அவனுடைய வலியை குறித்து ஒருபோதும் கவலைப்படவில்லை. He never bothered about his suffering. அவனுடைய வேதனை குறித்து, அவனுடைய பாடுகளை குறித்து அவன் கவலைப்படவில்லை. He prayed for my salvation. அவன் என்னுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்திருக்கிறான். Who is this Jesus? இந்த இயேசு யார்?
There itself he accepted Jesus. அங்குதான் அந்த டாக்டர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். He accepted Jesus as his personal savior. அங்கேயே அந்த டாக்டர் அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். Dear child of God, அன்பான தேவஜனங்களே, through our suffering, நம்முடைய பாடுகள் மூலமாக somebody is going to be saved. யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட போகிறார். Somebody is going to be blessed. யாரோ ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். Somebody is going to be led to Christ. யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவினாய் வர போகிறார். Dear child of God, அன்பான தேவஜனங்களே, Jesus Christ set an example that we should suffer for him. இயேசு கிறிஸ்து நாம் பாடுபட வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு உதாரணத்தை வைத்து போயிருக்கிறார். Your suffering is going to save many people. உங்களுடைய பாடுகளானது அநேகரை இரட்சிப்புக்கு கொண்டு வர போகிறது. Your suffering is going to bring many people to Christ. உங்களுடைய பாடுகளானது அநேகரை இயேசு கிறிஸ்துவிடமாய் கொண்டு வர போகிறது. Shall we all close our eyes? நாமளும் நம்ம கண்களை மூடுவோமா? All please close your eyes. எல்லாரும் கூட கண்களை மூடுங்கள். Those who are able to stand on the knees, please stand on the knees. யாரெல்லாம் உங்கள் முழங்கால் மேல் நிற்க முடியுமோ முழங்கால் நில்லுங்கள். Oh, Jesus suffered so much. இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் பாடுபட்டிருக்கிறார். Jesus endured so much pain on the cross. இயேசு அதிகமான அளவு பாடுகளை வேதனையை சிலுவையில் சகித்திருக்கிறார். Gethsemane, he sweat blood. கெத்செமனேயில் அவர் இரத்தத்தை வேர்வையாக சிந்தினார். And he was scourged. அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். His whole back was beaten and crushed. அவருடைய முழுவதுமாக உடுகப்பட்டது. He was pushed on the floor. அவர் தரையில் தள்ளப்பட்டார். And he lost so much blood. அவர் அதிகமான தன்னுடைய இரத்தம் முழுவதையும் இழந்தார். He was nailed in his hands. அவருடைய கரங்களில் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். His feet were nailed. அவருடைய பாதங்கள் ஆணிகளால் கடவப்பட்டது. A crown of thorns was kept upon his head. ஒரு முள்முடி அவருடைய சிரசில் சூடப்பட்டது. His whole body was plowed. அவருடைய முழு உடலும் கூட உழுதெடுக்கப்பட்டது. And his arms and shoulders were dislocated. அவருடைய தோள்பட்டையும் அவருடைய முழங்கைகளும் எல்லாம் தன்னுடைய இடத்தை விட்டு நழுவி விட்டன. And his chest was burst. அவருடைய இருதயம் அவருடைய நெஞ்சு வெடித்து விட்டது. His lungs and heart got burst. அவருடைய இருதயமும் அவருடைய நுரையீரலும் வெடித்து விட்டது. Oh, he endured all this pain on the cross. அவர் இப்படிப்பட்டதான எல்லா பாடுகளையும் சிலுவையில் சகித்தார். Dear child of God, அன்பான தேவஜனமே, hereafter don't commit sin. இனிமேல் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். Oh, for your sake Jesus endured all the pain on the cross. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பாடுகளையும் சிலுவையில் சகித்தார். Dear youth, வாலிபர்களே, dear youth, அன்பான வாலிபர்களே, don't commit sin hereafter. இனிமேல் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள். Don't commit sin hereafter. இனிமேல் பாவம் செய்யாதீர்கள். Take a new decision. ஒரு புதிய தீர்மானத்தை எடுங்கள். Jesus endured so much pain on the cross. இயேசுவே, நீ சிலுவையில் எனக்கு அநேக பாடுகளை பட்டிருக்கிறீர். He endured all the pain on the cross for me. எனக்காக சிலுவையில் எல்லா பாடுகளையும் பட்டிருக்கிறீர். Oh, the pain which you endured I cannot express through my mouth. தேவனே, நீர் பட்டதான அந்த பாடுகளை என்னோட வாயினால் என்னால் சொல்ல முடியாது. It is too much. இது மிகவும் அதிகமானது. Oh, your pain is too much. உம்முடைய வலி வேதனை மிகவும் அதிகமானது. Your suffering is too much. உம்முடைய பாடுகள் மிகவும் அதிகமானது. I cannot express it through my mouth. இதை நான் என்னுடைய வாயினால் விவரிக்க முடியாது. Lord, forgive all my sins. தேவனே, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும். Hereafter I will not commit sin, Lord. இன்று முதல் நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. I will not commit sin. நான் பாவம் செய்ய மாட்டேன். Your cross I will keep in front of me. உம்முடைய சிலுவை எனக்கு முன்பாக வைத்திருப்பேன். All your sufferings I will keep in front of me. உம்முடைய எல்லா பாடுகளையும் எனக்கு முன்பாக நான் வைத்திருப்பேன். Hereafter till my death I will remember all your pain which you endured on the cross. நீர் சிலுவையில் சகித்ததான எல்லா பாடுகளையும் வேதனையும் நான் என் மரணம் வரைக்கும் நான் என் நினைவில் வைத்திருப்பேன். Lord, I will meditate your pain and agony on the cross. உம்முடைய வேதனையும் உம்முடைய வலிகளையும் நான் நீர் சிலுவையில் பட்டதான அந்த பாடுகளையும் நான் தியானிப்பேன். Oh, I will not commit sin hereafter. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன். You suffered, I am ready to suffer for you. நீர் எனக்காக பாடுபட்டதை போல நான் உமக்காக பாடுபட ஆயத்தமாயிருக்கிறேன். Jesus is asking, I suffered for you, what do you want to do for me? நான் உனக்காக பாடுபட்டேன், எனக்காக நீ என்ன செய்ய சித்தமாயிருக்கிறாய் இயேசு கேட்கிறார். What answer you are going to tell Jesus? நீங்கள் இயேசுவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? Stop enjoying this world. இந்த உலகத்தை அனுபவிப்பதை நிறுத்தி விடுங்கள். Stop enjoying the pleasures of this world. உலகத்தின் இன்பங்களை அனுபவிப்பதை நிறுத்தி விடுங்கள். Stop enjoying the pleasures of life. இந்த உலகத்தின் இந்த ஜீவியத்தின் இன்பங்களை அனுபவிப்பதை நிறுத்தி விடுங்கள். Jesus set an example that we also should follow his footsteps. இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலடி சுவடுகளை பின்பற்றும்படியாக நமக்கு ஒரு உதாரணத்தை வைத்து போயிருக்கிறார். He set an example. Madri. அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். He suffered and he set an example for us. அவர் பாடுகளை பட்டு நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். All please open your mouth and say. எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து தயவு செய்து சொல்லுங்கள். I also will suffer for you. தேவனே, நானும் கூட பாடுபடுவேன். I also will suffer for you. நானும் கூட உமக்காக பாடுபடுவேன். All the suffering Jesus endured on the cross because of his love. அவருடைய அன்பு நிமித்தமாகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய எல்லா பாடுகளையும் சிலுவையில் சகித்தார். Jesus loved us so much. இயேசு அவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார். Jesus loved us so much.
அவ்வளவா இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். That's why he endured all the pain and agony on the cross. அதனால் தான் அவர் சிலுவையில் அவ்வளவு பாடுகளையும் வேதனையும் சகித்தார். Dear child of God, அன்பான தேவஜனங்களே, do you love Jesus? நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? Do you love Jesus? நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? There is no one on this earth who can love you like Jesus. இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் ஒருவராலும் உங்களை நேசிக்க முடியாது. There is no one who can love you like Jesus. இந்த உலகத்தில் யாரும் உங்களை இயேசுவை போல நேசிக்க முடியாது. Oh, what are you going to do for Jesus? நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? Are you ready to love Jesus? நீங்கள் இயேசுவை நேசிக்க ஆயத்தமா Are you இருக்கிறீர்களா? ready to love Jesus? நீங்கள் இயேசுவை நேசிக்க ஆயத்தமா Are you இருக்கிறீர்களா? ready to suffer for Jesus? நீங்கள் இயேசுவுக்காக பாடுபட சித்தமா இருக்கிறீர்களா? Oh, through your suffering there will be a great blessing for so many people. உங்களுடைய பாடுகள் நிமித்தமாக அநேகருக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்க போகிறது. As the suffering of Jesus brought blessing for the whole mankind, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மூலமாக இந்த முழு மனுவர்க்கத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம் வந்தது போல, if you suffer for Jesus there will be a great blessing for many people. நீங்கள் இயேசுவுக்காக பாடுபடும்போது உங்களுடைய பாடு நிமித்தமாக அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. Be filled with the love of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நிறைவோமாக. Can never define God's love. We can never define God's love. நாம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை நம்மால் விவரிக்க முடியாது. We can never define. We have no words to define His love. அவருடைய அன்பை விவரிக்க நமக்கு வார்த்தைகளும் நாட்களும் போதாது. No love can be compared with the love of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அன்போடு எந்த அன்பையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. His love is great love. அவருடைய அன்பு மகா அன்பு. His love is great love. அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. We can never express through our words His love. நம்முடைய வார்த்தைகளால் அவருடைய அன்பை விவரிக்க முடியாது. All meditate His love. எல்லாரும் அவருடைய அன்பை தியானியுங்கள். All meditate His love. எல்லாரும் அவருடைய அன்பை தியானியுங்கள். All meditate His suffering. எல்லாரும் அவருடைய பாடுகளை தியானியுங்கள். All meditate His pain on the cross. அவர் சிலுவையில் பட்டதான அந்த வேதனைகளை வலிகளை எல்லாரும் தியானியுங்கள். Meditate the suffering in the Gethsemane. கெத்செமனேயில் அவர் பட்டதான வேதனைகளை ஒவ்வொருவரும் தியானியுங்கள். All meditate the suffering which He endured by scourging. அவர் வாரினால் அடிக்கப்பட்டதான சமயத்தில் அவர் பட்டதான பாடுகளை ஒவ்வொருவரும் தியானியுங்கள். All meditate. எல்லாரும் தியானியுங்கள். Lord, you loved me this much. தேவனே இவ்வளவாய் நீர் என்னில் அன்பு கூர்ந்தீர். You loved me this much, Lord. தேவனே நீர் என்னில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர். How ஆண்டவரே, can I love this world hereafter? இதற்கு பின்பாக நான் எப்படி இந்த உலகத்தை நேசிக்க How முடியும்? can I love this world hereafter? இதற்கு பின்பாக நான் இந்த உலகத்தை எப்படி நேசிக்க How முடியும்? can I love the pleasures of this world hereafter? இந்த உலகத்தின் இன்பங்கள் நான் இதற்கு பின்பு எப்படி நேசிக்க முடியும்? I will love you and you alone. நான் உம்மை மாத்திரம் நேசிப்பேன். I will love you and you alone. நான் உம்மை மாத்திரமே I நேசிப்பேன். will suffer for you. நான் உமக்காக பாடுபடுவேன். I will suffer for you. நான் உமக்காக பாடுபடுவேன். All please open your mouth and pray. எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து ஜெபம் If you பண்ணுங்கள். sincerely pray, the grace of God will fall upon you. நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணுவீர்களானால் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் வந்திறங்கும். All please open your mouth and pray. எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்கள். Those who want to suffer for Jesus, kindly put up your right hand. நீங்கள் யாரெல்லாம் தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக பாடுபட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Lord, I want to suffer for you. தேவனே, நான் உமக்காக பாடுபட விரும்புகிறேன். You suffered for me so much. நீர் எனக்காக இவ்வளவாய் பாடுபட்டீர். You loved me so much and suffered on the cross. நீர் என்னை இவ்வளவாய் நேசித்து சிலுவையில் எனக்காக இவ்வளவு பாடுபட்டீரே. I also will suffer for you. நான் உமக்காக பாடுபடுவேன். I will suffer for you. நான் உமக்காக I பாடுபடுவேன். will give my life for you. நான் என்னுடைய ஜீவனை உமக்காக தருவேன். I will not love my life. நான் என்னுடைய ஜீவனை விரும்ப மாட்டேன். I will not love my life. நான் என்னுடைய ஜீவனை நேசிக்க மாட்டேன். I am ready to carry my cross. நான் என்னுடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறேன். I am ready to carry my cross. நான் என்னுடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறேன். Lord, please give me grace. தேவனே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும். Lord, fill my heart with your love. தேவனே, உம்முடைய அன்பினால் என்னுடைய இருதயத்தை நிரப்பும். Let not this love depart from my heart. இந்த அன்பு என்னை விட்டு என்னுடைய இருதயத்தை விட்டு நீங்காதிருப்பதாக. Always my heart should be filled with this love. எப்பொழுதும் என்னுடைய இருதயமானது இந்த அன்பினால் நிறைந்து காணப்பட வேண்டும். Always let my heart be filled with the pain which you endured on the cross. தேவனே, நீ சிலுவையில் சகித்ததான அந்த வேதனையாலே என்னுடைய இருதயம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். All please open your mouth and pray. எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்கள். Don't remain silent. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். All please open your mouth and pray. எல்லாரும் உங்களுடைய வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்கள். When I survey the wondrous cross on which the Prince of Glory died, my riches gain I count but loss, and for contempt on all my pride. Forbid
it, Lord, that I should boast, save in the death of Christ my God. All the vain things that jar me most, I sacrifice them to His blood. எல்லாரும் தயவு செய்து வாயை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் எனக்காக இவ்வளோ பாடுகளை சகித்தீரையா, என்னை இவ்வளோ நீ நேசித்தீரையா, நான் உமக்காய் பாடுபட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. என்னுடைய மீதியான நாட்களில் கர்த்தாவே, என்னுடைய ஜீவியத்தில் உலகத்தை நேசிக்கும்படியாய், உலக இன்பங்களை கர்த்தா அனுபவிக்கும்படியா நான் விரும்ப மாட்டேன் கர்த்தாவே. உமக்காய் என்ன பாடுகள் வந்தாலும் நான் சந்தோஷமாய் நான் சகிப்பேன் கர்த்தாவே. எல்லாரும் புதிய தீர்மானம் எடுங்கள். நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பாவத்துக்காய் உம்மை வாரினால் அடித்தார்கள், என்னுடைய பாவத்துக்காக அப்படி கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள், என்னுடைய பாவத்துக்காக அப்படி தலையில் கத்த முட்கையிடம் சேர்த்து சூடினார்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக நீர் உடைய முழு கடைசி ரத்தத்தை சிந்தினீரே. ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காக நீ பட்ட பாடுகள் தான் எவ்வளவு. ஆண்டவரே, இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன். எல்லாரும் புதிய தீர்மானம் எடுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாலிபரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா வயதானவர்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். எல்லாரும் புதிய தீர்மானம் எடுங்க, புதிய தீர்மானம் எடுங்க, புதிய தீர்மானத்தை எடுங்க. See from His said, His sweet sorrow and love flow mingled down. Did you such love and sorrow meet, or thoughts compose so rich a crown, where the whole realm of nature mine, that man bring far too small, love so amazing, so divine, demands my soul, my life, my heart. When I serving the wondrous cross on which the Prince of glory died, my richest gain I count but lost and forgotten on all my pride. He from His said, His senses sweet sorrow and love flow mingled down. Did you such love and sorrow meet, or thoughts compose so rich a crown. எல்லாரும் தயவு செய்து புதிய தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீ எனக்காக எவ்வளோ பாடுகள் பட்டிருக்க தாவே, உனக்காய் நான் பாடுகளை பட ஒப்பு கொடுக்கிறேங்க தாவே. இயேசுக்கென்று பாடுகளை சகிக்க ஆயத்தமாக தங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். இயேசுக்காய் பாடுபட ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள்.
ஆண்டவரே, இதுவரைக்கும் கர்த்தாவே இந்த உலகத்தை நான் அனுபவிக்கும்படியாய், பாவ இன்பங்களை அனுபவிக்கும்படியாய் அவர்களின் பின்னாய் நான் ஓடிக்கொண்டிருந்தேன். இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். உமக்காய் என்ன பாடுகளை நான் சகிக்க ஆயத்தமா இருக்கிறேன். நீர் உம்முடைய ஜீவனை எனக்காய் தந்தது போல நானும் என் ஜீவனை உமக்காய் தர வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எல்லாரும் தயவு செய்து வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். தயவு செய்து வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்காய் நான் பாடுபட ஆயத்தமா இருக்கிறேன் கர்த்தாவே. உமக்காய் பாடுபட ஆயத்தமா இருக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, என் ஜீவத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவியாத்ம சரீரத்தை நான் உமக்கு தருகிறேன் கர்த்தாவே. எந்த பாடுகள் வந்தாலும் நான் முறுமுறுக்க மாட்டேன் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய பாடுகள் உம்முடைய பாடுகளுக்கு இணையில்லை கர்த்தாவே. நீர்பட்ட வேதனைகளுக்கு என்னுடைய வேதனைகள் இணையில்லை கர்த்தாவே. என்னுடைய பாடுகளை உம்முடைய பாடுகளோடு ஒப்பிட முடியாது ஆண்டவரே. உம்முடைய பாடுகள் எவ்வளவு பாடுகள், நீ எவ்வளவோ வேதனைகளை பட்டிருக்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய பாடுகளில் நான் முறுமுறுக்க மாட்டேன் கர்த்தாவே. இனிமேல் பாவத்தின் பின்னாய் நான் போக மாட்டேன். தீர்மானம் எடுங்கள் எல்லாரும், புதிய தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர வாஞ்சிக்கிறார். அவருடைய கிருபை தர வாஞ்சிக்கிறார். அவருடைய கிருபை தர வாஞ்சிக்கிறார். ரபன கத்துரா பன கத்துரா சிகர கதிர கத்துரா பன கத்துரா பன கத்துரி கத்துரா பன கத்துரா சிகர கதிர கத்துரா பன கத்துரா கத்துரா பன கத்துரா. ஆண்டவரே, ஆண்டவரே, அநேகர் அமைதியா இருக்கிறீர்கள். வாயை திறந்து ஜெபிக்க மாட்டேங்கிறீர்கள். நீ வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு இவ்வளவு பாடுகளை சகித்திருந்தால் நானும் பாடுபட ஆயத்தமா இருக்கிறேன் என்று வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அமைதியா இருக்க வேண்டாம், அமைதியா இருக்க வேண்டாம். கிறிஸ்தவர்கள் அமைதியா இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் அமைதியா இருக்கக்கூடாது. இயேசுடைய இவ்வளவு பாடுகளை குறித்து கேள்விப்பட்ட நாம் அமைதியா இருக்கக்கூடாது. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுக்கா பாடுகளை சகிக்க தீர்மானம் எடுங்க, புதிய தீர்மானம் எடுங்க. கர்த்தர் கிருபை தர ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தர் கிருபை தர ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்காய் நான் பாடுபட ஆயத்தமா இருக்கிறேன். உமக்காய் கஷ்டங்களை சகிக்க ஆயத்தமா இருக்கிறேன். உமக்காய் துன்பங்களை சகிக்க ஆயத்தமா இருக்கிறேன். நான் என் உலகத்தை நேசிக்க மாட்டேன். நான் உலகத்தை நேசிக்க மாட்டேன். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான்.
நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்து நம்முடைய கூட்டத்தை ஆசீர்வதித்தபடி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிற மகிமையாவும் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மீதி இருக்கிற சுத்திகரிப்பு கூட்டங்கள் அப்போது பந்தி ஞானஸ்தான ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜனங்கள் திரும்பி போகும்போது கர்த்தரை சமூகம் கூட செல்ல முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கிற மகிமையாவும் கர்த்தருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நன்றியோடு துதிக்கிறங்க தாவே முக்கு சூத்திரம். வாரம் முழுவதுமாய்க்கு தாவி சமத்தில் இருக்க முடியாது அந்த கிருவேலுக்காய் சூத்திரங்க தாவி அந்த எல்லா சுத்திகரி கூட்டங்க நீங்கள் பொருட்படுத்தி ஆண்டவரே இந்த கால வேலையிலையும் கூட ஆராதிக்க முடியாது நேரங்களுக்கு தந்த எல்லா கிருவேலுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவி ஆண்டவரே முக்கு சூத்திரம் சிலுவையில் அறைப்பட்டுதான் நாளை குறித்து அந்த கால வேலையும் கூட ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தியானிக்க முடியாது கத்தர் எங்களை பற்றி சேர்த்த தயவுக்காய் சூத்திரங்க தாவி இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உடைய மகிமையான சமூகத்தை அனுபவிக்க முடியாது கத்தர் எங்களுக்கு தந்த எல்லா கிருவைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவி முக்கு சூத்திரங்க தாவி இந்த கால வேளையில் தேவ சுமந்து கொண்டு வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதித்தபடி நாடுமா நன்றியோடு துதிக்கிறங்க தாவி இந்த கால வேளையில் ஆண்டவரே சிலுவை பற்றி தியானிக்க முடியாது கத்தர் தந்த கிருவைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவி ஆண்டவரே முக்கு சூத்திரங்க தாவி சூத்திரங்க தாவி ஆண்டவரே கட்சமனை தொடங்கி கத்தாவி சிலுவைகளை கத்தாவி அறைப்படுறதுக்கு முன்னதாக கத்தர் பட்ட பாடுகளை எல்லாம் கத்தர் அந்த கால வேளையில் ஒன்றா தியானிக்க முடியாது எங்களுக்கு தந்த கிருவைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவி சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடுக்கு தாவி மிக விதமாக தாவி அறையப்பட்டீர் என்பதை குறித்தும் கத்தர் எங்களோடு பேசினபடி நாடம்ப நன்றியோடு துதிக்கிறங்க தாவி ஆண்டவரே உமக்கு சோதரங்க தாவி நீர் எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டீருக்கு தாவி முழு சொட்டு ரத்தத்தையும் எங்களுக்கு சிந்தனபடி நாடும் நன்றியோடு துதிக்கிறங்க தாவி எங்களுடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக எங்களை மீட்டு எடுக்க முடியாது எங்களை ஆண்டவரே விளையாட பெற்றவர்களாய் மாற்ற முடியாது தாவி எங்களுடைய முழு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி எங்களை மீட்டு எடுத்த கிருவைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவி சோதரம் ஆண்டவரே சோதரங்க தாவி நீர் எங்களுக்கு ஆய்ப்பட்ட எல்லா பாடுகளுக்காக சோதரங்க தாவி நீ நொறுக்கப்பட்டீர் ஆத்மாவுடைய வேவலப்பட்டீர்க்க தாவி எல்லா பாடுகளையும் எங்களுக்கு ஆய்ப்பட்டபடி நாளம் நன்றியோடு துதிக்கிறங்க தாவி சோதரங்க தாவி இந்த நாட்களுக்கு தாவி எல்லா பாடுகளையும் எங்களுக்கு ஆய்ப்பட்டபடி நாளுக்கு தாவி இந்த நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய ஜீவத்திற்கு தாவி இனி ஆண்டவரை பாவம் செய்யாதபடி ஆண்டவரே நாங்கள் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டதான ஒரு ஜீவ செய்வர்களாய் காணப்பட கத்திருக்கிறதரும் முடியாது வேண்டிக் கொள்கிறங்க தாவி பாவத்துக்கும் பலவிதமான வல்லமைக்கு மறைத்தவர்களாய்க்க தாவி இயேசுவை மாத்திர நேசிக்க உடைய பாடுகளை எப்பொழுதும் சிந்தித்துக்க தாவி மண்டையில் அதிகமாக நெருங்கி ஜீவிக்க கத்திருக்கிறதரும் முடியாது வேண்டிக் கொள்கிறோம். அந்த கால வேளையில் கேட்டதான எல்லா சத்திய வசனங்களுக்கும் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜீவித்துக்கு தாவி உடைய அறிக்கை எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கத்திருக்கிறதரும் முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா கூட்டங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மையப்படுத்த எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் தருகிறோம். உடைய மகிமையான நாளுக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்று என்றைக்கும் கர்த்தரை வரிந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.